கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை நம்பணும், அவ்வளோதான். சந்தேகமே இருக்கக்கூடாது. ரெண்டாவது தாட், செகண்ட் தாட்னு ஒன்று இருக்கக்கூடாது. கர்த்தர் சொல்லிட்டா சொன்னது தான், அவ்வளோதான். நோ அதர் தாட். ஆனால் மற்றவங்களுக்கு, புறஜாதியாருக்கு, தேவனை அறியாதவர்களுக்கு என்ன ஒரு வித்தியாசம்னா, அவங்க பார்த்தா தான் நம்புவாங்க, அவங்க விசுவாசிக்க மாட்டாங்க. அவங்க எது ஒன்றுத்துக்குமே அவங்க கண்ணில் பார்க்கணும். அவங்களுக்கும் நமக்கும் அதான் வித்தியாசம். அவங்க பார்த்தா நம்புவாங்க, நம்ம சொன்னாலே நம்புவோம். அவங்க கண்டால் தான். இப்போது உதாரணமாக பார்வோனை பற்றி சொல்லும் பொழுது ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்கிறாரு மோசே கிட்ட. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், யாத்ராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 19வது வசனம் வாசிங்க. யாத்ரா 3:19 வாசிங்க. ஆனாலும் எகிப்தின் ராஜா என் கையின் வல்லமையை கண்டால் ஒழிய உங்களை போக விடான் என்று அறிவேன். பார்வோனை பற்றி எனக்கு தெரியும்பா, நீ நான் சொன்னா நம்புவ, நீ நான் சொன்னா போவ. ஆனால் அவன் என் கையின் கிரியையை கண்டா தான் விடுவான், பார்க்காம அவன் நம்பவே மாட்டான். சொன்ன மாதிரியே பாருங்க, பார்வோன்ட்ட போய் சொன்னா அவன் நம்பலை, அவன் சொன்னா கேட்கல. எங்கள் தேவன் ஆராதிக்க போக சொல்கிறார், எங்கள் ஆண்டவர் போக சொல்கிறாரு, நம்பலை. இன்றைக்கும் நமக்கும் புறஜாதியாருக்கும் அதான் வித்தியாசம். நான் அந்த ரட்சிக்கப்பட்டு வர ஜனங்களுக்குள்ளேயே சில காரியங்கள் இருக்கு. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வர்றவங்களுக்குள்ள ஒரு சிலர் கிரியையை கண்டு வரவங்க இருக்கிறாங்க. நான் யாரையுமே குறைச்சி மதிப்பிடலை. ஒரு சிலர் கிரியையை கண்டு வருவாங்க, ஒரு சிலர் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து வருவாங்க. அவங்க தேவனை 2 பேருமே அறியாதவங்க தான். ஆனால் ஒரு சிலருக்கு ஏதாவது நடக்கணும், டெலிவரன்ஸ் நடந்திருக்கணும், ஹீலிங் நடந்திருக்கணும், அதை அவங்க பார்க்கணும். பார்த்த பிறகு கர்த்தர் அதையும் கனப்படுத்துறாரு, அதுக்கும் தான் அதை வச்சிருக்கிறார். ஹீலிங்லாம் அதுக்கு தான் வச்சிருக்கிறார் ஆண்டவர். அந்த கிரியையை கண்ட பிறகு ஆண்டவர்கிட்ட வருவாங்க. அப்படி ஒரு கூட்டம் இருக்கு. ஒரு கூட்டம் ஒரு ட்ராக்டை படிச்சுட்டே வந்துடும். யாராவது காஸ்பல் சொன்னாங்கன்னா கேட்டுட்டு வந்துடுவாங்க. இவங்க எந்த அற்புத அடையாளங்களை பார்த்துருக்கவே மாட்டாங்க. இவங்ககிட்ட இருந்த ஒன்று அவங்க சொன்னதை கேட்டது விசுவாசிச்சாங்க. இப்படி ஒரு கூட்டமும் சர்ச்சுக்குள்ள இருக்கும். ஒரு சிலர் உங்ககிட்ட சாட்சி சொல்லும்போது சொல்லுவாங்க, நான் பெரிய பிரச்சனையில் இருந்தேன், கர்த்தர் மாற்றி அமைச்சார், இப்படி ஒரு அற்புதம் நடந்துச்சு. அதுவும் கனப்படுத்த வேண்டியது தான். ஆனால் அதை விட ஒரு மேலானது என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னால் விசுவாசிச்சு வர்றது. அவங்ககிட்ட வேற ஒன்றுமே இருக்காது, எந்த கிரியும் நடந்திருக்காது. அவன் இருதயத்துக்குள்ள ஒரு மாற்றம் வந்திருக்கும். கர்த்தர் பேசும்போது அவனுக்குள்ள ரட்சிப்பின் சந்தோஷம் வந்திருக்கும். அவன் அறியாமலேயே பாவ மன்னிப்பின் உணர்வு கர்த்தரை ஏற்றுக்கொண்டு வந்திருப்பான். இது கொஞ்சம் மேலானது. ஏன் மேலானதுங்கிறன்னா, இந்த கரத்தின் கிரியையை கண்டு வந்தவங்க ஆண்டவரே சொல்றார், நீயோ கண்டதனால் விசுவாசிக்கிறாய், காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். தோமா பார்த்து, அப்போஸ்தலனை பார்த்து அந்த ஆண்டவர் அந்த வார்த்தையை சொல்றாரு, நீ என்னுடைய காயத்தை பார்த்ததுனால விசுவாசிக்கிற, ஆனால் என்கிட்ட என்னை பார்க்காமே ஒரு கூட்டம் வரும், அவர்கள் பாக்கியவான்கள். நீங்களும் நானும் தான் அந்த கூட்டம். நம்ம எப்பவுமே கர்த்தருடைய வார்த்தையை நம்புறவங்களா இருக்கணும். எனக்கு இது நடந்தாதான், சிலர்லாம் சொல்லுவாங்க இப்படி நடந்தாதான், இது நடக்காவிட்டால் நான் நம்ப மாட்டேன். அடையாளத்தை கேட்டுக்கிட்டே இருப்பான். இது ஒரு தடவை கேட்டால் நடந்துருச்சு, பரவாயில்ல. 2வது தடவை, 3வது தடவை, 4வது தடவை, அவன் சாவர வரைக்கும் அடையாளம் கேட்பான். ஆண்டவரே, நான் இன்னைக்கு சாவேனா இல்லையா என்பதை நீங்கள் எனக்கு நிரூபிக்கணும். ஏன், நான் ஃபோன் பண்ண உடனே ஆம்புலன்ஸ் வந்தா நீங்கள் என்னை காப்பாற்றுறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் ஃபோன் பண்ண உடனே ஆம்புலன்ஸ் வரலனா நீங்கள் என்ன சாவ சொல்கிறீங்கன்னு அர்த்தம். அப்படி வச்சுக்கலாமா? நிறைய பேர் அப்படி இருக்கான். உடனே அந்த அடையாளம், அதாவது ஆரம்பத்தில் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கும்போது நாம் அப்படி கேட்டது நியாயம். ஆனால் எந்த ஒரு காரியத்திலையும் அப்படி கேட்காதபடிக்கு ஒரு காலகட்டத்தில் விசுவாசத்தில் பலப்பற்றணும். கர்த்தருடைய சத்தத்தை கேட்கும் போதே நமக்குள்ள ஒரு உணர்வு வரணும். என்ன உணர்வு வரணும்? கர்த்தர் சொல்றாரு, அது நடக்கும். இப்போ மோசேக்கும் பார்வோனுக்கும் என்ன வித்தியாசம்? மோசேவும் கரத்தின் கிரியையை பார்க்குறாரு, பார்வோனும் கரத்தின் கிரியையை பார்க்குறாரு. 2 பேரும் வராங்க. ஆனால் மோசே சொல்ற ஒரு வார்த்தை இருக்கு, ஆண்டவரே நீர் என்ன போக சொல்றீரு, இந்த பார்வோன் இருக்கிறானே அவன் பார்த்தா நம்பிடுவான், கரெக்ட், எந்த மாற்றம் இல்லை. ஆனால் நீங்கள் என்ன ஒருத்தங்கிட்ட போய் பேச சொல்ல போறீங்க பாருங்க, இன்னொருத்தன் இஸ்ரவேல் ஜனங்க, அவன் என்ன நம்ப மாட்டான். அவன் கேட்குறான், அவர்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்? பார்வோனுக்கு அற்புத அடையாளங்களை காட்டிடுவீங்க. நான் எப்பவும் என்னுடைய அளவில் சொல்றேன், இந்த அற்புத அடையாளம் எல்லாம் புறஜாதியாருக்காக வச்சுக்கணும். நீங்களும் நானும் விசுவாசிச்சு வர ஜனங்களாகவே இருக்கணும். அற்புத அடையாளம் நம்பி வர்றது தப்பு இல்லை. ஆனால் நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்டை சொல்கிறேன். எதையாவது பார்த்தா தான் வருவேன், எதையாவது காட்டினா தான் வருவேன். இதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் அப்படி நடக்கிற ஒரு சம்பவம். புதிய ஏற்பாட்டில் என்னை பொறுத்த வரைக்கும் விசுவாசிச்சு வர ஜனங்களுடைய
ஸ்டாண்டர்டே, ஆவிக்குரிய குவாலிட்டியே வேற. இப்போ மோசே கேட்கிறார், பார்வோன் பார்த்தா நம்புவான் ஆண்டவரே, ஆனா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்? ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கிட்ட போய் சொல்லும் போது, நீ அங்கே போ, நான் உனக்கு என்ன செய்வேன்? அவர்களுக்கு ஒரு அற்புதத்தை காட்டுவேன், மண்ணை வந்து தங்கமா மாத்துவேன், கல்ல வெள்ளியா மாத்துவேன், வானத்துல ஒரு அடையாளம் காட்டுவேன். எதுவும் சொல்ல மாட்டார், எதுவும் கிடையாது. அவங்களுக்கு நோ சைன், அவர்களுக்கு அடையாளம் கிடையாது. அப்போ அவங்க கிட்ட நான் என்ன சொல்லணும்? வாசிங்க, அவன் ஆண்டவர் சொல்ற வார்த்தை 15-16 வாசிங்க. அதே 3ஆம் அதிகாரம் 15-16. ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிற உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று சொல்வாயாக. என்றென்றைக்கும் இதுவே என் நாமம், தலைமுறை தலைமுறை தோறும் இதுவே என் பேர் பிரஸ்தாபம். நீங்க ஜனங்கிட்ட சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா? ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமானவர் என்னை உங்களிடத்தில் அனுப்பினார். நோ மோர் சைன், உங்களுக்கு அடையாளம் கிடையாது, உங்களுக்கு வார்த்தை. யார் அனுப்பினது? உங்கள் பிதாக்களின் தேவன் என்னை அனுப்பினார். இந்த வார்த்தையை நம்பு. அடுத்த வசனம் வாசிங்க பார்ப்போம். நீ போய் இஸ்ரவேலின் மூப்பரை கூப்பிட்டு அவர்களிடத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய தேவனாய் இருக்கிற உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் எனக்கு தரிசனமாகி உங்களை நல்ல தெளிவா சொல்றாரு பாருங்க. உங்களுக்கு அடையாளமே கிடையாது. உங்களுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? என் வார்த்தை தான் அடையாளம். இஸ்ரவேல் ஜனங்கிட்ட நீ சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஆனால் பார்வோனோ என் கரத்தின் கிரியையை கண்டால் ஒழிய போகவிடான். அவனுக்கு தேவை அடையாளம், அவனுக்கு தேவை அற்புதம், அவனுக்கு தேவை கர்த்தருடைய அடையாளங்கள் அல்லது வெளியரங்கமான கிரியை. உங்களுக்கும் எனக்கும் தேவை அடையாளங்கள் அல்ல, அற்புதங்கள் அல்ல. உங்களுக்கும் எனக்கும் தேவை விசுவாசம், கர்த்தருடைய வார்த்தை. அது எனக்கு இருந்தா போதும். இந்த விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவர்களுக்கு தான் ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறாரு? அற்புத அடையாளங்களை வச்சிருக்கிறார். அற்புத அடையாளங்கள் இல்லைன்னு சொல்லலை, அதை நீங்க நம்பாதீங்கன்னு சொல்லலை, நம்புங்க. ஆனால் அது ஒரு விதமான ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட். ஒரு இடத்துல தாண்டி வரணும், ஒரு இடத்துல தாண்டி நீங்க வந்துடணும். ஆண்டவர்கிட்ட எப்போ பார்த்தாலும் அதை என்ன செஞ்சுட்டே இருக்கக்கூடாது, கேட்டுகிட்டே இருக்கக்கூடாது. ஆரம்பத்தில் கேட்கலாம், ஒருவேளை நம்ம வளருகிற காலத்தில். நான் நிறைய கேட்டதுண்டு ஆரம்பத்தில். ஆனால் பல நேரங்களில் கர்த்தர் எனக்கு அடையாளங்கள் வழியாக பேசினதே கிடையாது. ஆரம்பத்திலிருந்து கர்த்தர் எனக்கு வசனத்தின் வழியாக பேசிக்கிட்டே இருப்பார், வசனத்தை சொல்லிக்கிட்டே இருப்பார், ஏதாவது ஒரு வசனம் கொடுப்பார். ஆனால் கர்த்தர் எனக்கு எதில் வித்தியாசத்தை காட்டினார்னா, மற்ற வசனத்தை படிக்கும் போதும் எனக்கு பதில் கொடுக்குற வசனத்தை கொடுக்கும் போதும் ரெண்டுத்துக்கு நடுவில் ஆண்டவர் ஒரு வெளிச்சத்தை உண்டாக்குவார், ரெண்டுத்துக்கு நடுவில் ஒரு சமாதானத்தை உண்டாக்குவார், ரெண்டுத்துக்கு நடுவில் ஒரு சந்தோஷத்தை உண்டாக்குவார். அந்த வசனத்தை, அந்த பதில் எனக்கு கிடைக்கும் போது என் இருதயத்துக்குள்ளே ஒரு சந்தோஷம் வரும். சில பிரச்சனைகளோடு கூட ஆண்டவர் சமூகத்துக்கு போகும்போது நாம என்ன எதிர்பார்ப்போம்? பொதுவாக எப்படி எதிர்பார்ப்போம்? இவர் என்னுடைய நேசகுமாரன், நான் உன்னில் பிரியமாக இருக்கிறேன், கவலைப்படாதே அப்படின்னு வந்து ஒரு கண்ணீரை துடைப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இருக்காது. பிரேயரில் கர்த்தர் கொடுக்குற ஒரு வார்த்தை இருக்கும், ஒரு வசனம் இருக்கும். அந்த வசனம் ஒரு பெரிய சமாதானத்தை கொண்டு வரும். அதுதான் உங்களுக்கும் எனக்கும் ஹீலிங். 400 வருஷம் கழிச்சு இஸ்ரவேல் ஜனங்கிட்ட ஆண்டவர் சொல்றார் மோசையை பார்த்து, நீ போய் சொல்ல அவங்ககிட்ட. என்ன சொல்லணும்? ஆண்டவரே, உங்கள் முற்பிதாக்களின் தேவன் சொன்னார்னு போய் சொல்லு. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவருடைய தேவன் சொன்னார்னு போய் சொல்லு. இவங்க 3 பேருடைய தேவன் சொன்னா அவன் நம்புவானா? இவங்க 3 பேருக்கும் தேவனா இருக்கிறவர்னு சொல்லிட்டா இந்த 3 பேருடைய பேருக்குள்ள என்ன இருக்கு? இவங்களுக்கு என்ன செஞ்சீங்க? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? சில நேரங்களில் வந்து சிலர் சொல்லி அனுப்புவாங்க. என்ன சொல்லி அனுப்புவாங்க தெரியுமா? அந்த டாக்டர்கிட்ட போங்க. உடனே நம்ம கேட்போம், எப்படிங்க என்னத்துக்கு அவர்கிட்ட போக சொல்கிறீங்க? அவர் ஆள் நல்லா கைராசிக்காரரா? இப்படிலாம் நம்ம ஒரு கேள்வியெல்லாம் கேட்போம். அப்போ அவங்க சொல்லுவாங்க, எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்தது, எனக்கு அவர்கிட்ட போன பிறகு தான் என்னாச்சு, சுகமாச்சு. அவங்க சொல்லுவாங்க, நான் யாரையோ பார்த்துட்டேங்க, எத்தனையோ இடத்துக்கு போயிட்டேங்க, எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டேங்க, அவர்கிட்ட போனேன், சரியாச்சு. எனக்கு சுகமாக்குனவர் உனக்கும் சுகமாக்குவார், நீ போ. அந்த ஆத்தென்டிகேஷன், ஒரு ப்ரூஃப். அந்த ப்ரூஃபை தான் ஆண்டவர் வந்து மோசேக்கு கொடுக்குறாரு. என்ன ப்ரூஃப் சொல்றாரு? இவங்களை விடுதலையாக்க போறோம் பார்வோன் கைக்கு. பார்வோன் கைக்கு விடுதலையாக்க முடியுமா? அவன் ஆலோட்டிகள் கைக்கு விடுதலையாக்க முடியுமா? பார்வோன் ஒரு கொடுமையான ராஜா, அவங்ககிட்டலாம் விடுதலையாக்கவே முடியாதுங்க, ரொம்ப கஷ்டம். அவனை போய் அவன், அதுவும் யார் வந்திருக்கிறா? கொம்பு ஊனிக்கிட்டு 2 பேர் வந்திருக்கிறானு. வர ஆள் யாரா இருந்திருக்கணும்?
பார்வோனோட பெரிய சேனையா இருந்திருக்கணும். இப்போ பார்வோனோட நேபுகாத் நேச்சார் வந்து சொல்றாருன்னா நியாயம். வர்ற ஆளே எப்படி இருக்குது? நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போறீங்க, ஒரு டாக்டர் கிட்ட போறீங்க, போகும்போது அவர் தான் நமக்கு இன்னைக்கு சொங்க கொடுக்க போறாருன்னு அப்படியே நீங்க கம்பளி குளிர்கிட்டு போறீங்க. உள்ள போய் பார்த்தா அவர் ட்ரிப் சேர்த்து படுத்துக்கிட்டு இருந்தா எப்படி இருக்கும் இல்லையா? உள்ள போன டாக்டர் எனக்கு என்னன்னு உள்ள போனா வாங்க என்ன பார்க்க வந்தீங்களா உட்காருங்கன்னா நமக்கு எப்படி இருக்கும்? இவரு நம்மளை விடுதலையாக்குவான்னு பார்த்தா ஆள் பார்வையே எப்படி இல்லை, சரியில்லையா அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி பார்வன்ட்டு விடுதலையாக்குற ஆள் கொஞ்சம் ஸ்டவுட்டாக இருந்தால் பரவாயில்ல. வந்திருக்கிற ஆள் யாரு? ஆடு மேய்க்கிற ஒரு ஆள். இன்னொரு ஆள் யாரு? டெம்பரவரி அப்பாயின்மெண்ட்டு. இவர் பார்க்க வந்தவர் அப்பாயின்மெண்ட் கொடுத்து அனுப்பிச்சு விட்டுருக்காரு ஆரோனை, நீங்கள் 2 பேரும் போங்க. இவங்க 2 பேரும் வராங்க. இப்போ மோசே கேட்குறான், எங்களை எப்படி நம்புவாங்க அவங்க? எங்களை நம்புறதுக்கு என்ன ப்ரூஃப் அப்படின்னும் போது கர்த்தர் சொல்கிற வார்த்தை, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறவர் போய் சொன்னேன்னு போய் சொல்லு. இந்த 3 பேரை போய் நீ சொல்லு, அவங்களுக்கு ஒன்று செஞ்சிருக்கிற அந்த தேவன் அனுப்பியிருக்கிறேன்னு சொல்லு, அப்போ அவங்க நம்புவாங்க. இதுதான் அடையாளம். அப்போ எனக்கு இந்த முற்பிதாக்கள்னு சொல்லப்படுகிற இந்த ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு இவங்க வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி 3 கேரக்டர் பைபிளில். எக்ஸ்ட்ராடினரி. இவங்க 3 பேரையும் நீங்கள் படிக்கணும்னா காலங்கள் பத்தாது. ஏன் இவங்க 3 பேரும் இவ்வளோ ஆண்டவருடைய கரத்தில் இருக்காங்க? 430 வருஷம் கழிச்சு கர்த்தர் ஜனங்கிட்ட சொல்லும் போது இந்த 3 பேரை தான் சொல்கிறார். நீ போய் சொல்லு, ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபை போய் சொல்லு. நடுவில் எவ்வளோ பேர், யாரையும் சொல்ல நீ யாரை போய் சொல்லு, ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபை போய் சொல்லு அப்படின்ட்டாங்க. அப்படின்னா இந்த 3 பேருக்குள்ள கர்த்தருடைய வசனம் எப்படிப்பட்டதாக இருந்தது? இந்த தேவன் சொன்னார்னு சொன்னால் அவன் நம்புவான், அந்த வார்த்தையை அவன் ஏற்றுக்கொள்வான். அப்படின்னா இந்த 3 பேருக்குள்ள என்ன மகத்துவம், என்ன விசேஷம்? எனக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை தந்தபோது எனக்குள்ள சொல்லப்பட்ட சில காரியங்களை தான் இப்போ உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். இந்த ஆபிரகாமுடைய சம்பவத்தில் மிக முக்கியமாக முதல்ல நம்ம ஆபிரகாமை எடுத்துக்கொள்வோம். ஆபிரகாமுக்கிட்ட ஆண்டவர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பேசுகிறார், ஆதியாகமத்தில் பேசுகிறார். பேசும்போது ஆண்டவர் சொல்லும் போது, இல்லை வேண்டாம் நான் சொல்கிற வசனம் மட்டும் வாசி. 12:1 சொல்லும் போது அவனை கூப்பிடுறார். கூப்பிட்டுட்டு நீ போ எல்லாம் சொல்கிறார், அத்தனை வார்த்தையும் சொல்கிறார். 4வது வசனம் 5வது வசனத்தில் ஆபிரகாம் புறப்பட்டு கானானுக்கு வந்துட்டார். வந்த பிறகு 13ஆம் அதிகாரத்தில் லோத்துவின் சம்பவம் நடக்குது. கானான்லேருந்து லோத்து பிரிஞ்சு போயிட்டார். இப்போ 15வது அதிகாரத்தில் மிக முக்கியமாக ஒரு சம்பவம் நடக்குது. அது என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, கர்த்தர் ஆபிரகாமை வெளியே அழைத்து 5வது வசனத்தில் வெளியே அழைத்து, அண்ணாந்து பார், உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களைப் போல இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த வசனம், அவன் அதை விசுவாசித்தான் அப்படின்னு இருக்கு. அவன் அதை விசுவாசித்தான் அப்படின்னு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவன் விசுவாசித்தானுங்கிற வார்த்தைக்கான ஒரு காரியத்தை சொல்லப்படலை. அவன் கேட்டு புறப்பட்டான், போனா போனா போனான், அவன் போயிட்டே இருந்தான், கீழ்ப்படிஞ்சான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் எங்கே விசுவாசம் வருது? ஒரு இடத்துல ஆண்டவர் கூப்பிட்டு சொல்றாரு, உன் சந்ததி வானத்து நட்சத்திரத்தை போல இருக்கும்னு சொல்றாரு. இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். தெரிந்திருக்கிறபடி ஆபிரகாமுக்கு வயசாகி போச்சு, ஆபிரகாமுக்கு வயசாகி போச்சு, சாராளுக்கு வயசாகி போச்சு, 75 வயசாகிடுச்சு. சாராளுக்கு 65 வயசாகிருச்சு. ஏன்னா கானானுக்கு புறப்படும் போதே அவங்களுக்கு 75ன்னு 12:4-5 சொல்லுது. அப்போ ஒரு 75 வயது முதியவர், ஒரு 65 வயது முதிய பெண், இவங்க 2 பேரும் புறப்பட்டு அங்கே போகிறாங்க. இப்போ கர்த்தர் சொல்கிறாரு, உன் சந்ததி வானத்து நட்சத்திரத்தை போல இருக்கும்னு சொல்லிட்டார். இப்போ ஆபிரகாமுக்கு அவன் நம்புறான், சரி ஆண்டவர் சொன்னால் என்ன செய்யும், நடக்கும்னு. ஆனால் அவன் நம்ப முடியாத ஒரு இடம் ஒன்று வருகிறது. 18வது அதிகாரத்தில் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 10வது வசனம் வாசிங்க பார்ப்போம். ஒரு உற்பவ கால திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்துக்கு திரும்பி வருவேன். நல்லா கவனிங்க, 18ஆம் அதிகாரம் வரும்போது அவனுக்கு வயசு 99. இப்போ ஆண்டவர் சொன்னார், 75ல் சொன்னார் உன் சந்ததி வானத்து நட்சத்திரத்தை போல இருக்கும். அடுத்த 24 வருஷம் கழிச்சு சொல்றாரு, அடுத்த உற்பவ காலத்தில் இன்னும் 1 வருஷத்துல ஒரு குழந்தை உனக்கு இருக்கும், சாராளுக்கு இருக்கும் அப்படின்னு. வசனம் சொல்லுது ஆபிரகாம் நகைத்தான். வசனம் சொல்லுது சாராள் நகைத்தாள். 2 பேரும் சிரிக்கிறாங்க. ஏன் சிரிக்கிறாங்க? எங்களுக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பே இல்லை.
எங்களுக்கு அப்படி ஒரு காரியம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் ஆண்டவர் சாராள் நகைத்தாள் தான் சொல்றாரு. அந்த வசனம் என்ன சொல்றது? அடுத்து வாசிங்க, 18-11 வாசிங்க. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. சாராள் நகைத்து அப்படிதானே இருக்குது, வசனம் தெளிவா இருக்குது. சாராள் நகைத்து 18ஆம் அதிகாரத்தில் இன்னும் ஒரு வசனம் இருக்கு பாருங்க. அங்கே வசனம் சொல்லுது, சாராள் நகைத்து நல்லா கவனிங்க, தெளிவா இருக்கு. நகைத்து அப்படின்னு அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க நம்பல. ஆனால் வசனம் தெளிவா சொல்லுது. ரோமர்கள் நிருபம் 4ஆம் அதிகாரம், ரோமர்கள் நிருபம் 4ஆம் அதிகாரம் 19வது வசனம் வாசி. அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அப்போ இப்ப 2 பேரும் செத்து போச்சு. இது வசனத்தில் இருக்கு, தெளிவா இருக்கு. ஆனா வசனம் சொல்லுது அவன் அதை எண்ணாதிருந்தான். ஏன் எண்ணாதிருந்தான்? செத்து போன ஒரு சரீரம் அப்படின்னா என்ன? அவன் செல்ஸ் எல்லாம் செத்து போச்சு. செத்து போன சரீரத்திலிருந்து ஒரு உயிர் உண்டாகுமா? செத்து போன சரீரத்திலிருந்து ஒரு உயிர் உண்டாகுமா அப்படின்னு கேட்டா, இப்போ அடுத்த வசனம் சொல்லுது அவன் விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்க. அந்த வசனம் சொல்லுது அவன் விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கவில்லை. எந்த விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கவில்லை? எனக்கு குழந்தை பிறக்க சான்ஸே இல்லை, என் மனைவிக்கு குழந்தை பிறக்க சான்ஸே இல்லை. ஏன்னா 2ம் செத்து போச்சு. செத்து போச்சுன்னா என்னாச்சு? அடக்கம் பண்ண காலம், அவ்வளவுதான், ஃபினிஷ்ட், ஓவர். ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், என் சரீரத்துக்குள் உயிரை உண்டாக்கக்கூடியதான வல்லமை இல்லை, அவள் சரீரத்துக்கு உயிரை உண்டாக்கக்கூடிய வல்லமை இல்லை. ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு உயிரை உண்டாக்கக்கூடிய வல்லமை உண்டு. அவன் அதை விசுவாசித்தான். ஏன் சொன்னா அந்த வார்த்தைக்குள்ள ஜீவன் உண்டு. இப்போ பாருங்க, ஆண்டவர் 6வது நாள்ல எல்லாத்தையும் படைக்கிறார். எல்லாத்தையும் படைச்சு அவைகளுக்கு ஜீவன் உண்டாக்கினார். மனுஷனுக்கு ஜீவ சுவாசத்தை ஊதினார். இப்போ என்ன? ஆபிரகாமுக்கும் இந்த முதல் வாரம் ஆண்டவர் கிரியேட் பண்ணார்ல 7 நாள்ல, அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? ஆண்டவர் ஒரு நாளில் ஒரு ஆதாமையும் ஒரு ஏவாளையும் உண்டாக்கி ஜீவன் உண்டாக்கினார். அன்னைக்கு ஒருத்தனை தான் படைச்சார், ஆதாமை தான் படைச்சார். ஏவாளை அப்புறம் பிரித்து எடுத்தார், ஆதாமை படைத்தார். ஒரு நாளில் ஒரு ஆதாமை அவர் ஜீவன் உண்டாக்கினார். இப்போ என்ன? அதே வார்த்தை தான், கர்த்தர் வார்த்தையில் தான் உண்டாக்கினார். அதே வார்த்தை ஜீவன் வந்தது சுவாசத்தை ஊதுனதுனால. அதே கர்த்தர் ஒரு வருஷத்துல ஒரு உயிரை உண்டாக்க போறார். முடியுமா? முடியாதா? ஒரு நாள்ல ஒரு ஆதாம ஒரு உயிரை உண்டாக்கின ஆண்டவரால ஒரு வருஷத்துல ஒரு உயிரை உண்டாக்க முடியுமா? முடியாதா? முடியும். ஆபிரகாம் அதை விசுவாசித்தார். அவ்வளவுதான். ஒரு நாளில் அவருடைய வார்த்தைக்கு ஒரு உயிரை கொண்டு வருவதற்கு வல்லமை இருக்குமானால் ஒரு வருஷத்தில் ஒரு உயிரை கொண்டு வருவதற்கு கர்த்தருக்கு வல்லமை உண்டு. அவன் அதை விசுவாசித்தான். பல நேரங்களில் நாம நினைக்கிறது என்னன்னா, ஜீவன் இருந்தா அதை கர்த்தர் எது வேணா செய்வார். அது இருந்தா கர்த்தர் மல்டிப்ளை பண்ணுவார். ஒரு அப்பம் இருந்தா கர்த்தர் என்ன செய்வார்? 5 அப்பம் 2 மீன் இருந்தா அதை கர்த்தர் மல்டிப்ளை பண்ணுவார். 7 அப்பம் சிறு மீன் இருந்தா மல்டிப்ளை பண்ணுவார். ஏதாவது ஒரு சோர்ஸ் வேணும் இல்லைங்களா? சோர்ஸ் இருந்தா கர்த்தர் செய்வார். இதான் நாம சொல்றது. கர்த்தர் சொல்றாரு, என்னுடைய வார்த்தைக்கு மல்டிப்ளை பண்றது மட்டும் இல்ல, சோர்ஸையே உண்டாக்குற வல்லமை உண்டு. இல்லாதவைகளை இருக்கிறதை போல அழைக்கிற தேவன். நீ இருந்தாதான் அது பெருசாகும் நம்புவேன். கர்த்தர் சொல்றாரு, நான் இல்லாததையே கொண்டு வருவேன். அதை நீ விசுவாசிக்கணும். அதுதான் ஜீவன் உண்டாக்குவது. இதுதான் ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தம். இன்னைக்கு நம்ம நிறைய பேருக்கு இல்லாத ஒரு பிரச்சனை எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் இல்லாதவைகளிலிருந்து இருக்கிறத உண்டாக்குறத நம்ம நம்ப மாட்டோம். ஏன்னு சொன்னா இது ஒரு வகையான அவிசுவாசம். என்ன அவிசுவாசம்? ஏதோ ஒன்று இருக்கு, அதை கர்த்தர் எனக்கு என்ன பண்ணி கொடுப்பாரு? ஆசீர்வதிச்சு கொடுப்பாரு. அதை கர்த்தர் எனக்கு மல்டிப்ளை பண்ணி கொடுப்பாரு.
அதை கர்த்தர் எனக்கு இதுவும் ஒரு வகையில் கண்டு விசுவாசிக்கிறது. இது ஒரு வகையில் என்னது? கண்டு விசுவாசிக்கிறது, பார்த்து விசுவாசிக்கிறது. இப்போ நான் 5 அப்பத்தை பார்த்துட்டேன். இப்போ வந்து சீஷர்கள் சொல்றாங்க, எதுவுமே இல்லைங்க, இவங்களை அனுப்பி விட்டுருங்க. ஏன்? கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை. கர்த்தர் கேட்குறாரு, என்ன இருக்குன்னு கேட்குறாரு. 5 அப்பம் 2 மீன் இருக்கு, அதை எடுத்துட்டு வா. இப்போ சீஷர்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு, 5 அப்பம் 2 மீன் இருந்தால் கர்த்தர் என்ன பண்ணிடுவாரு? மல்டிப்ளை பண்ணி கொடுத்துருவாரு. ஒரு நாள் வருது, 7 அப்பம் சிறு மீன்கள், கர்த்தர் என்ன பண்ணிடுவாரு? அதை சரி மல்டிப்ளை பண்ணி கொடுத்துருவாரு. ஆனால் அப்பமே கிடைக்காத வனாந்தரத்தில் என்ன பண்ணுறது? அப்பம் இருந்தால் தான் மல்டிப்ளை பண்ணுவார். இது நம்ம அறிவுக்கு இருக்கு, ஏன்னா ஏற்கனவே நடந்திருக்கு, பார்த்துருக்குறோம். இது விசுவாசம் இல்லை, நம்பிக்கை. விசுவாசம் என்ன தெரியுமா? இப்போ அப்பமே இல்லாத ஆண்டவர் நினைச்சா இந்த வனாந்தரத்தில் அப்பத்தையே உண்டு பண்ணி கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இதை நீங்க விசுவாசிக்கணும். இதை எப்போ விசுவாசிப்பீங்க தெரியுமா? மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு வெளியே போங்க, வனாந்தரத்தில் மன்னா வந்து விழுந்திருக்கும். மன்னா மல்டிப்ளை ஆகல, மன்னா ப்ரொடியூஸ் கிரியேட் ஆகிருக்கு, புதுசா வந்திருக்குது. முன்னாடி நாள் மன்னா மொத்தம் உருகி போயிடும், வெயில் ஏற ஏற கிளீன் ஆயிரும் பாளையம். சாயங்காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இருக்காது, ஒன்று கூட கிடைக்காது. ஆனால் மறுநாள் காலையில் ஏஞ்சி பார்த்தீங்கன்னா புது மண்ணா அங்கே இருக்கும். மண்ணா மல்டிப்ளை ஆகலை, புதுசாக வந்திருக்குது. இதுதான் விசுவாசம். உனக்கு ஆண்டவர் செய்ய போகிற காரியம் ஏதோ ஒன்றிலிருந்து கொண்டு வருவார். நம்ம நிறைய பேர் அதை நினச்சிட்டு இருக்கோம், போது ஏதாவது ஒன்று இருந்தால் பரவாயில்ல. நம்ம ஆண்டவருடைய ஸ்பெஷாலிட்டியே இருந்தாலும் கொண்டு வருவார், இல்லாமல் இருந்தாலும் கொண்டு வருவார். இருந்து கொண்டு வருவார்னு விசுவாசிக்கிறது பலவீனமான விசுவாசம், இல்லாத போது விசுவாசிக்கிறது பலமான விசுவாசம். அதனால வசனம் சொல்றது, அவன் விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கவில்லை. விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கவில்லை. உன் வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்கள் இல்லாமல் போயிற்று, ஜீரோ. பல நேரத்தில் கர்த்தர் ஜீரோ ஆகிறதுக்கு வெயிட் பண்ணுவார், கை எம்டி ஆகிறதுக்கு வெயிட் பண்ணுவார். அது எம்டி ஆனாதான் கர்த்தர் நிரப்புவார். நீங்க என்ன சொல்லுவீங்கன்னா, இந்த எம்டி ஆகிறதுக்கு முன்னாடி கர்த்தர் இந்த ஒன்னே ஒன்று இருக்கு, இப்போ கர்த்தரை ஆசீர்வச்சிருவாரு. இந்த கடைசியா இருக்கு, இனியோட ஃபீஸ் கட்டுறதுக்கு கடைசி நாள், இன்னைக்கு கர்த்தரை ஆசீர்வச்சிருவாரு அப்படின்னு சொல்லுவீங்க. கர்த்தர் சொல்லுவாரு, இன்னையோட முடிஞ்சு, இது வரைக்கும் உனக்கு விசுவாசம் இருந்திருக்கு, எப்போ இன்னை வரைக்கும் கர்த்தர் தருவாருன்ற விசுவாசம். அந்த டேட்டு தாண்டும் போது இதுக்கு மேலே பிரயோஜனம் இல்லை, இதுக்கு மேலே பிரயோஜனம் இல்லை, இனி கர்த்தர் கொடுத்தாலும் பிரயோஜனம் இல்லை. அங்கே போனால் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செஞ்சிருப்பாரு, அங்கே போனால் ஒரு அற்புதம் நடந்திருக்கும், ஏதோ ஒன்று நடந்திருக்கும். ஃபீஸ் கட்டுறதை ஒன்று நமக்காக அவன் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுருப்பான், இல்லை நம்ம ஃபீஸை வேற எவனாவது கட்டியிருப்பான், இல்லை நம்ம போகும்போது ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஃபீஸ் அவங்க வாங்கிப்பாங்க. ஏதோ ஒன்று கர்த்தர் செய்வார். இல்லாத உன் விசுவாசத்தை கர்த்தர் மாற்றி அமைப்பார். ஏன்னா நீ ஒரு தடவை பார்த்துட்டீங்கன்னு பாருங்களா, அதுக்கப்புறம் திருப்பி அதே மாதிரி கர்த்தர் என்ன செய்ய மாட்டார், செய்ய மாட்டார். அப்போ உனக்கு விசுவாசம் வராது, நம்பிக்கை வந்துடும். கண்மலையே ஒரு தடவை அடிச்சாச்சு, அடிச்சா என்ன வரும்? தண்ணி வரும். இப்போ அடுத்த நாள் கர்த்தர் சொல்றாரு, கண்மலையை பார்த்து பேசு. இப்போ இவருக்கு பேசுனா எப்படி? பேசாம அடிச்சிருவோம். ஏன்? அடிச்சாதான் தண்ணி வரும்னு எனக்கு தெரியுமே. அடிச்சா தண்ணி வரும் என்பது நம்பிக்கை. முதல் தடவை அடிச்சா தண்ணி வந்துச்சு பாருங்க, அதுக்கு பேர் தான் விசுவாசம். ஏங்க, கண்மலையை அடிச்சா எப்படிங்க தண்ணி வரும்? கண்மலையை போர் போட்டால் தானே தண்ணி வரும். மலைக்குள்ள ஏதாவது போரை போட்டு தண்ணியில் எடுக்கணும், அடிச்சா எப்படி வரும்? ஆண்டவர் சொல், நீ அடிய. இப்போ அவன் விசுவாசத்தோடு போய் அடிக்கிறான், அடிச்சா தண்ணி வந்துருச்சு. இப்போ செகண்ட் டைம் அடின்னு சொன்னால் அதுக்கு பேர் விசுவாசம் இல்லை, செகண்ட் டைம் அதையே சொன்னால் அதுக்கு பேர் நம்பிக்கை. இப்போ ஆண்டவர் வேற ஒன்று செய்கிறாரு, நீ போய் பாரு, பார்த்துட்டு பேசு. என்ன சொல்லு? தண்ணி கொடுக்க சொல்லு. அது எப்படி தண்ணி கொடுக்கும்? அடித்தாலாவது லாஜிக் இருக்கு. ஏன்? நம்ம கொஞ்சம் வேகமாக அடித்தோம்னா கொஞ்சம் அப்படி விரிசல் விடும், அதுலேருந்து என்ன வரும்? தண்ணி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, ஊற்று கிளம்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பேசினா எப்படி வரும்? விசுவாசம் போச்சு, விசுவாசம் அவிசுவாசம் வந்துருச்சு. ஆண்டவர் ஒரு தடவை செஞ்சதை இன்னொரு தடவை செய்வார்னு எதிர்பார்க்காதீங்க. நம்மக்கிட்ட அது சுபாவம், எப்போவுமே அது சுபாவம். எனக்கு ஆரம்பத்தில் ஊழியத்துக்கு வந்த புதுசில் ஒரு சகோதரர் தொடர்ந்து உதவி பண்ணிக்கிட்டே இருந்தார். உதவி பண்ணிகிட்டே இருக்கும்போது அவர் ஒவ்வொரு மாதமும் சரியாக உதவி செய்வார். அப்போது 2-3 இல்லை ஒரு 6 மாதம் எனக்கு உதவி செஞ்சுக்கிட்டே இருந்தார். திடீர்னு ஒரு நாள் நான் என்ன பண்ணுறேன், அவர் அந்த உதவி வர்ற தேதிக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி அந்த உதவியை நம்பி ஒரு பிளான் ஒன்று போடுறேன். பிளான் போடும்போது கர்த்தர் சொல்கிறாரு, நீ அந்த பிளானை போடாத, அவன் கொடுக்க மாட்டான்னு சொன்னார். பிளான் போடும் போது கர்த்தர் சொல்கிறார், நீ பிளான் போடாத, அவன் தரமாட்டான்னு சொல்கிறார். நான் என்ன பண்ணுறேன், அதை எப்படி தரமாட்டார்? இந்த 6 மாதம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இந்த சத்தம் கொஞ்சம் எப்பவுமே மெல்லிசை தானே கேட்கும்.
நம்ம சத்தம் எப்பவுமே ஸ்ட்ராங்காக கேட்கும் இல்லையா? நம்ம மைக்கு வச்சு பேசுகிறோம்ல, ஆண்டவர் நம்ம காதலில் பேசிகிட்டு இருக்காரு இல்லையா? பொதுவாக நம்ம பல நேரத்தில் மனைவி சொல்கிறத ஏன் கேட்கறதில்ல தெரியுமா? அந்த அம்மா பக்கத்தில் வந்து மெதுவாக சொல்லும், ஏன்பா வேணாம், நம்ம கேட்க மாட்டோம். சில மனைவி ஸ்ட்ராங்காக சொல்லும், அது சொல்கிற விதமே வேறு மாதிரி இருக்கும். அவன் வேறு வழியில் கேட்டு தான் ஆகணும், அதை விட்டுருவோம். அது அநேகருக்கு நியமிக்கப்பட்டது. பொதுவாக மனைவிகள் வந்து என்ன செய்வாங்க, இப்படி காதில் தான் மெதுவாக சொல்லுவாங்க, சவுண்ட் போட்டு சொல்ல மாட்டாங்க. ஏப்பா அது என்னமோ சரியா இல்லை பார்த்துங்க, நம்ம கேட்க மாட்டோம், நீ வாய் மூடு சும்மா இரு. நமக்கு எந்த சத்தம் பெருசாக இருக்குன்னு தெரியுமா? ஏமாத்திரம் ஒருத்தன் ஸ்ட்ராங்காக பேசுவான், சார் குட்டுங்க சார், அடுத்த வருஷம் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு பாருங்க சார், மாதம் 7,000 ரூபாய் 5,000 ரூபா வருதா இல்லையான்னு பாருங்க சார். அந்த அம்மா சொல்லலாம், ஐயோ அவன் பேச்சே சரியில்லை, நீ வாயை மூடு. அவர் எவ்வளோ கரெக்டாக சொல்கிறாரு பாரு. ஆமாம், அந்த சவுண்டாக இருக்குமா, இந்த சவுண்டு மெல்லிஸாக இருக்குமா, கேட்காது நமக்கு. அந்த சவுண்டுக்காரன் எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிடுவான். அதுக்கப்புறம் தான் இந்த அம்மா சவுண்டாக பேசும். சொன்னேன்ல ஒன்று அன்னைக்கு, கேட்டியா நீ? இப்படியே வருஷத்துக்கு 2 பேர்ட்ட ஏமாறதே உனக்கு வேலையாக போச்சு. இப்போ இவர் சொல்லுவார், இப்போ நீ எதுக்கு சவுண்டு போடுற? பின்ன நான் மெதுவாக சொல்லும்போது நீ கேட்கலையே, இப்போ நான் சவுண்டு போட்டால் தான் நான் கேட்பேன். பல நேரத்தில் அந்த மெல்லிசான சவுண்டு நமக்கு என்ன செய்யாது, கேட்காது. ஆண்டவர் மெல்லிசாக பேசுவார். அவர் சத்தம் இப்போ மெல்லிய சத்தம், தேவைப்படும் போது மெல்லியஸாக பேசுவார். எலியாவே எலியாவே இங்கே உனக்கு என்ன வேலை என்ற மெல்லிய சத்தம் கேட்டது, மெதுவாக பேசுவார். நம்மக்கிட்ட வந்து ஆண்டவர் சொல்கிற சவுண்டு கேட்காது நமக்கு. பாருங்களேன், நமக்கு எப்பவுமே அப்படியே எங்கிட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லை அவன் கொடுக்க மாட்டான், நீ பிளான் போடாத. நமக்கு அந்த மெல்லிதான சத்தம் கேட்கவில்லை. போட்டாச்சு, பிளானெல்லாம் போட்டாச்சு, வர வேண்டிய தேதி வந்தது. நானும் காத்து கொண்டிருக்கிறேன். காலை முதல் மாலை வரை வர வேண்டிய காக்கா வேறு பக்கம் பறந்து விட்டது. இறைச்சியும் வரவில்லை, அப்பமும் வரவில்லை. நான் போகிற காக்காயெல்லாம் நம்ம காக்காயாக இருக்குமோ என்று பார்த்து கொண்டிருக்கிறேன். ஒரு காக்காவும் நம்ம காக்காய் இல்லை. அதில் சில நேரத்தில் என்ன செய்யணும், சில காக்கா நம்மக்கிட்ட வந்து அப்படி யூட்டர்ன் அடிச்சுக்கிட்டு போகும். அப்படி இது நமக்கு தான் வருது போல நினைக்கும் போது யூட்டர்ன் அடித்து அந்த பக்கம் போயிடும். நமக்கு யாரெல்லாம் வராங்களோ அன்னைக்கு கர்த்தர் அனுப்புனார்கள். 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, 15 நாள். திடீரென்று அதே ஆஃபரிங் என்னுடைய அக்கௌண்ட்டில் வந்து விழுந்து. என் அக்கௌண்ட்டில் விழுந்ததுக்கு உங்களுக்கு எதுக்கு அல்லேலூயா? உங்கள் அக்கௌண்ட்டில் விழுந்தாதான் நீங்கள் அல்லேலூயா சொல்லணும். இது என்ன புது அல்லேலூயாவாக இருக்குது? இது நல்லா இருக்குதே. இது எப்படி இருக்குன்னா, கணவருக்கு ஒரு ஆசீர்வாதம் வந்தாலும் மனைவி சொல்லுங்க, அப்பாடா சோத்திரம் ஆண்டவர். ஏன்னா இப்போ அதில் பாதி அந்த அம்மாவுக்கு போயிரும் தானே. அந்த மாதிரி இது எப்படி இருக்குன்னா, எனக்கு வந்தோடனே அல்லேலூயா அப்படின்னு. உங்கள் அக்கௌண்ட்டில் வந்தால் தான் நான் அல்லேலூயா சொல்லணும். சரி கவனி. அப்போது என் அக்கௌண்ட்டில் வந்தது. வந்த உடனே எனக்கு இந்த மெல்லிய சத்தம் சொன்னதுக்கு ஆப்போசிட்டாக வந்துருச்சு. இப்போ மெல்லிய சத்தம் என்ன சொல்லுச்சு, வராதுன்னு சொல்லுது. ஆண்டவருடைய சத்தம் வராதுன்னு சொல்லுது. அதே அமௌண்ட் என்ன செஞ்சிருச்சு, வந்துருச்சு. உடனே அந்த பிரதருக்கு ஃபோன் பண்ணி, பிரதர் நீங்கள் அனுப்பின ஆஃபரிங் வந்துருச்சு, ரொம்ப தேங்க்ஸ் பிரதர் அப்படின்னு சொன்னேன். அவர் சொன்னார், நான் அனுப்பவே இல்லையே. ஐயோ அவசரப்பட்டோமோ? இல்லை பிரதர், இன்னைக்கு காலையில் அதே அமௌண்ட். இல்லை பிரதர், நான் உங்களுக்கு அனுப்பலை, இந்த மாதம் என்னால் கொஞ்சம் அனுப்ப முடியல, நானே சொல்லணும்னு நினச்சேன். இப்போ எனக்கு கேவலமாக போச்சு. இப்போ ஆஃபரிங்கை ரிமைண்ட் பண்ணுற மாதிரி ஆகிப்போச்சு. ஐயோ இது என்ன தப்பாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். அடுத்த 5வது நிமிஷம் இன்னொரு ஃபோன் வருது. முன்ன பின்ன தெரியாத ஒருத்தர். அவர் சொல்கிறாரு, பிரதர் நான் உங்களுக்கு ஒரு ஆஃபரிங் அனுப்பிவிட்டேன், வந்திருக்குதா? இவர் அனுப்ப வேண்டிய அதே ஆஃபரிங் அதே அமௌண்ட்டு வேற ஒருத்தர் அனுப்பியிருக்கிறாரு. என் தேவையை கர்த்தருக்கு தெரியும், ஆனால் என் நம்பிக்கை கர்த்தர் மேலே தான் இருக்கணும் என்பதை கர்த்தர் உறுதிப்படுத்துகிறாரு. ஏன்னா விசுவாசம் எப்பவுமே யார் மேலே தான் இருக்கணும். நமக்கு ஒரு தடவை நடந்துருச்சுன்னா அடுத்த நம்பிக்கை யார் மேலே வந்துடும். ஆமாம், எலியாவுக்கு காக்கா வந்த உடனே அடுத்த நாள் எலியா என்ன பண்ணியிருப்பாரு, அவ்வளோதான். கர்த்தரை நோக்கி கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற எலியா காக்காக்கு முக்கராக நின்று எலியா ஆயிடுவார். 7 மணிக்கெலாம் காக்கா வரணுமே, இன்னும் வரக்கானுமே, காக்கா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு காக்கா வந்தோடனே நாளைக்கு எத்தனை மணிக்கு வருவீங்க நீங்கள், 7னா 7:30 அப்படின்னு நம்ம இது இயல்பு, மனித இயல்பு. நமக்கு ஒருத்தர் உதவி செய்தால் தொடர்ந்து செய்ய ஆரம்பித்தால் நாம் காக்காவை பார்க்க தொடங்கி விடுவோம். கர்த்தர் சொல்றாரு, நேற்று காக்கா வந்துச்சா, இன்னைக்கு காக்கா வராது. என்னாச்சு, கேரி தாட்டங்கரை தனி வத்தி போயிடும். இன்னைக்கு வேற ஆள், சாரி பார்த்து வீட்டுக்கு போ, அங்கே போயிரு, அங்கே போய் நல்லா இருக்குது, ஓ பரவாயில்ல 3.5 வருஷம் சூப்பராக இருக்குது, இங்கே தங்கிடலாமா, இல்லை ஒன்றும் கொல்ல போகிறாங்க, ஏஞ்சி வனாந்தரத்துக்கு போயிரு. சரி அங்கே போனால் தூதன் சாப்பாடு கொடுக்குறான், இது அதை விட பெட்டராக இருக்குது. எது, அங்கேயாவது மாவு பிசைஞ்சு எல்லாம் செய்யணும், இங்கே அப்படிலாம் இல்லை, எல்லாம் ரெடியான அடை வந்துருச்சு, தண்ணி வந்துருச்சு, இனிமேட்டு தூதன் கூட கொடுத்துருவா, நீங்கள் டெய்லி வருவீங்களா, நீ ஏஞ்சி ஓடு, ஒரு நாள் தான் சாப்பாடு, அடுத்து கிளம்பு ரெடி ஓடு. அப்போ நான் என்ன பண்ணுறது, நீ ஓடு, அங்கே வேற ஏதாவது இருக்கும் போ. இதுக்கு பேர் தான் விசுவாசம்.
ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வழியில கர்த்தர் உன்னை சந்திப்பார். அப்போ உனக்கு தெரியணும், போன முறை நடந்தது இந்த முறை நடக்கும் என்றால் அதுக்கு பேர் நம்பிக்கை. போன முறையை விட இன்னும் வித்தியாசமா, இன்னும் மகிமையா, இன்னும் உயர்வாய் கர்த்தர் வேறொரு விதத்தில் இன்னைக்கு என்னை சந்திப்பார். அதுதான் விசுவாசம். இப்போ ஆபிரகாமை பொறுத்த வரைக்கும் என்ன, 75 வயசுல ஆண்டவர் சொன்னாரு என்னால விசுவாசிக்க முடிஞ்சிச்சு. 86 வயசுல இஸ்மவேல் பிறக்க முடிஞ்சான், எனக்கு ஒரு பலன் இருந்துச்சு. ஆனா 99ல கண்டிப்பா என்னால முடியாது, எனக்கு பலன் இல்லை, என் சரீரம் செத்து விட்டது. நான் செத்தாலும் பரவாயில்ல, என் மனைவி செத்து போச்சு, ரெண்டும் முடிஞ்சிச்சு. இப்போ என் விசுவாசம் என் சரீரத்தின் மேல் அல்ல, ஆனால் எனக்கு ஒரு விசுவாசம் இருக்கு. எனக்கு ஒருத்தர் சொன்னாரு, அந்த வார்த்தைக்கு ஒரு வல்லமை உண்டு. அது உருவாக்குகிற வார்த்தை, கிரியை செய்கிற வார்த்தை, ஜீவனை கொடுக்கிற வார்த்தை. அந்த வார்த்தை தான் இன்னும் ஜீவனோடு கூட உனக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கு. எது செத்து போச்சு, எது முடிஞ்சு போச்சு, எது இல்லை, எல்லாம் க்ளோஸ். எப்பவுமே எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தது ஒன்று, நான் அடிக்கடி சொல்வேன், கர்த்தருடைய பாதையில் நடத்துகிற பாதையில் எண்டுங்கிறது கிடையவே கிடையாது. தேர் இஸ் நோ எண்ட். ஏன்னா அவர் எட்டர்னல் காட். எட்டர்னல்னா நித்திய கடவுள். நித்தியத்துக்கு என்ன கிடையாது, முடிவு கிடையாது. நித்தியம்னாலே முடிவுனாது, இன்ஃபினிட்டி, முடிவில்லாததுன்னு அர்த்தம். தேர் இஸ் நோ எண்டு, பட் தேர் இஸ் பெண்டு. ஒரு பெண்டு இருக்கும், பார்க்கும்போது நமக்கு எண்டு மாதிரி தெரியும். அவ்வளோதான், முடிஞ்சு, ஓவர், இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை, எல்லாம் க்ளோஸு அப்படின்னு நினைக்கிற இடத்துல ஒரு பெண்டு ஒன்று இருக்கும். அது இங்கேருந்து பார்த்தா என்ன செய்யாது தெரியாது. சில நேரத்தில் சில ரோடுக்குள்ளே போயிடுவீங்க, இங்கேருந்து பார்த்தா முட்டுச்சந்து மாதிரி இருக்கும், ஆனால் கூகுள் மட்டும் காட்டிக்கிட்டே போகும், நீ முன்னாடி போ, முன்னாடி போ, முன்னாடி போன்னு. என்னடா போக சொல்கிறதுன்னு பார்த்தா கடைசியாக ஒரு லெஃப்ட் ஒன்று போகும், அதில் போகலான்னு சொல்லும். இந்த மாதிரி ஆண்டவர் நமக்கு நிறைய லெஃப்ட் ரைட் வச்சுருக்கிறாரு. ஆனால் நம்ம பார்வை எண்டை தான் பார்க்கும். முடிஞ்சு போச்சு, செத்து போச்சு. ஆண்டவர் சொல்கிறாரு, என் வார்த்தைக்கு உருவாக்குற வல்லமை உண்டு, ஜீவன் கொடுக்கிற வல்லமை உண்டு, அதை விசுவாசின்னு ஆண்டவர் சொல்றாரு. அதை நம்பு. இல்லாதவைகளை நான் உருவாக்கி தருவேன். நீ நினைச்சிட்டு இருக்கிற இருக்கிறத மல்டிப்ளை பண்ணுவேன்னு, இதை ஆசீர்வதிப்பேன், இதை பெருக பண்ணுவேன், இதன் மூலமா கர்த்தர் செய்வாரு, இதை எடுத்து பயன்படுத்துவாரு அப்படின்னு நீ நினைக்கிற. கர்த்தர் சொல்றாரு, உங்ககிட்ட சில செத்தது இருக்குது, உன்னால தூர போடப்பட்டது இருக்குது, இது எனக்கு பிரயோஜனப்படாதுன்னு இருக்குது. அந்த பிரயோஜனப்படாததை எடுத்து நான் உனக்கு ஜீவனை கொடுத்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அதுதான் கர்த்தர் சொல்றது. 7 பேர் ஈசாயின் வீட்டில் பிரயோஜனம் உள்ளவர்கள். ஈசாயின் பார்வையிலே பிரயோஜனம் இல்லாத ஒருத்தன் வனாந்தரத்தில் இருக்கிறான். அவன்லாம் ஒரு மனுஷனாங்க, அவன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான். ராஜாவாகிறதுக்கு அவனுக்கு என்ன கிடையாது, எந்த தகுதியும் கிடையாதுங்க. இது ஈசாய் சொன்னா பரவாயில்ல, சாமுவேல் நினைக்கிறார். ஈசாயோட முதல் பையனை பார்த்த உடனே எழுந்திருத்து அபிஷேகம் பண்ண சாமுவேல் எழுந்துச்சு போய் அபிஷேகம் பண்ண போறாரு. கர்த்தர் சொல்றாரு, உடம்ப பார்க்காத, ஆள் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கிறான், நல்லா ராஜா மாதிரி இருக்கான் பையன். இல்லை அவன் இல்லை, உட்காரு கீழே. நீ முகத்தை பார்க்கிறாய், நானும் இருதயத்தை பார்க்குறேன், கீழே உட்காந்துரு. பார்க்கறதுக்கு தான் பையன் ராஜா மாதிரி இருக்கிறான், பையன் லாய்க் பண்ண மாட்டான், நீ கீழே உட்காந்துரு. எல்லாத்தையும் முடிச்சாச்சு. கடைசியாக வேற யாராவது இருக்காங்களா, ஒரே ஒருத்தன் ஆடு மேய்ச்சிட்டு, அவனை வர சொல்லு. யோசிச்சு பாருங்க, அவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி. ஒரு டிஃபால்ட்டாக தெரிய வேண்டிய ஒரு விஷயம். 8 பசங்க, 7 பேர் கர்த்தர் ராஜா இல்லைன்ட்டாரு. அப்போ கடைசியாக யாராக தான் இருக்கணும், 8வது பையன் தானே இருக்கணும். அவ்வளோதானே விஷயம். 3 மூடி போட்டிருக்கான், இதில் எது உள்ள காசு இருக்குதுன்னு கேட்குறான். 2 மூடியை திறந்தாச்சு, காசு இல்லை. அப்போ 3வது மூடிக்குள்ள என்ன இருக்கணும், காசு இருக்கணும். ஆப்வியஸ்லி இது நமக்கு தெரியும், சாதாரண விஷயம். 8 பசங்க 7 பேர் இல்லைன்ட்டார் ஆண்டவர். அப்போ கண்டிப்பாக தாவீது வரும்போது அவன் தான் யாராக இருக்கணும். ஆனால் சாமுவேல் உட்காந்தே இருக்காரு. அவன் வர்றதை பார்க்குறாரு. பையன் நல்ல சவுப்பாக இருக்கான், அழகாக இருக்கான், சாமிங்காக இருக்கான். ஆனால் ராஜா இவனா சின்ன பையலாக இருக்கானே, பார்க்க நல்ல குழந்தை மாதிரி, அமுல் பேபி மாதிரி இருக்கானே, இவன் யார் இருக்கும், இவன் இருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு யோசிக்கும் போது கர்த்தர் சொல்றாரு, எழுந்து அபிஷேகம் பண்ணு. அந்த வசனம் அழகாக இருக்கும், எழுந்து அபிஷேகம். அப்படின்னா என்ன அர்த்தம், இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, இவருக்கு நம்பிக்கையே இல்லை. இவனா, இந்த பயலா? ஆண்டவர் சொல்றாரு, அவன் தான். நீங்கள் எல்லாம் எவனை உதாசனப்படுத்துறீங்களோ, எவன் பிரயோஜனம் இல்லைன்னீங்களோ, எவனால லாய்க்கப்படாதீங்க, ஏன் தீர்க்கதரிசி கூட இவனான்னு யோசிச்சிங்களோ, அவன் தான் ராஜா. அவனை தான் நீ அபிஷேகம் பண்ணு. கர்த்தருடைய வார்த்தை அவனை ராஜாவா மாத்திச்சு. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, தாவீதினுடைய வல்லமை ராஜாவாக மாறல, அந்த அபிஷேகம் கர்த்தருடைய வார்த்தை அவனை ராஜாவாய் மாற்றும். ஏன்னா அந்த வார்த்தைக்கு அப்படி ஒரு வல்லமை உண்டு. என்னைக்கு ராஜான்னு கர்த்தர் சொல்லிட்டாரோ அன்னையிலிருந்து ஆவியானவர் ஒரு அபிஷேகத்தை அவன் மேல வச்சிருவார். என்னைக்கு உன்னை ஊழியக்காரன் சொல்லிட்டாரோ அன்னையிலிருந்து உன் மேல ஒரு ஊழியக்காரன் அபிஷேகத்தை வச்சிருவார். அந்த அபிஷேகம் நம்ம மேல இருக்கிறது நமக்கு தெரியாது. அந்த அபிஷேகத்துக்குன்னு சில வேலைகள் இருக்கு, சில கிரியைகள் நடப்பிக்கும், சில காரியங்களை செய்யும். அது பாட்டுன்னு உள்ள செஞ்சுக்கிட்டே இருக்கும். அது பாட்டு என்ன செய்யும், செஞ்சுட்டே இருக்கும். அந்த தேவன் தான் உனக்கு எனக்கும் வார்த்தை கொடுத்துருக்கிறார்.
அவர் சொல்லியிருக்கிறாரு, உனக்குள் நான் சொல்கிற வார்த்தை ஜீவனை உண்டாக்கும். நீ விசுவாசம் மட்டுமே. என்ன உங்களுக்கு அதில் குறைஞ்சி போச்சு? எனக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுத்த போது எனக்கு ஒன்று தான் சொல்லிக் கொடுத்தாரு. ஒன்று செய்வார், நெருப்பில் தூக்கி போடுவார், ஒன்று காப்பாற்றுவார், இல்லைன்னா சாவடிப்பார். காப்பாற்றினா தோத்துறோம், சாவடித்தா மேலே போகிறோம். ரெண்டும் ஒன்று தான், ரெண்டும் ஒன்று தான். தண்ணி மேலே நடந்தால் அற்புதம், நடக்காட்டி மூழ்கிட்டால் பரதீசி, பரலோது போயிட போகிறோம், அங்கே அந்த பக்கம் போயிட போகிறோம். இதுவும் ஆசீர்வாதம் தான், அதுவும் ஆசீர்வாதம் தான். இருந்தாலும் ஆசீர்வாதம், போனாலும் ஆசீர்வாதம். நமக்கு என்ன நஷ்டம் இதில் இருக்குது? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ தைரியமாக நம்பு. செத்து போனதுலேருந்து உயிரை கொண்டு வரக்கூடிய வார்த்தை உண்டு. அந்த தேவன் சொல்கிறார் மோசே கிட்ட, நான் சொல்கிறேன்னு போய் இஸ்ரவேல் ஜனங்கிட்ட சொல்லு. அவர்களை அவனுக்கு ஜீவனை உண்டாக்கி வெளியே நான் கொண்டு வந்த ஒரு பையனை சாராள் கர்ப்பத்திலேருந்து அதே மாதிரி பார்வோன் கைக்கு ஒன்று விடுதலையாக்கி வெளியே கொண்டு வருவேன்னு போய் சொல்லுங்கிறார். அல்லேலூயா. அந்த தேவன் இன்னைக்கு நமக்கும் சொல்கிறாரு, வெளியே கொண்டு வருவார், உன்னை வெளியே வருவார். பல இடங்களில் நீ செத்துப்போன நிலைமையில் இருந்தீங்கன்னா கர்த்தர் நிச்சயம் கொண்டு வருவார். ரெண்டாவது, ஈசாக்கின் தேவன் என்பதற்கான என்ன ஒரு மிக முக்கியமான ஒரு சம்பவம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 26ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12வது வசனம் வாசி. 12. நல்லா கவனிங்க. ஈசாக்கு விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததனால். இந்த வசனம் நமக்கு நல்லா தெரியும். ஆனால் ஈசாக்கு விதைச்ச நிலம் இருக்குல்ல, ஈசாக்கு விதைச்ச நிலம் அது சபிக்கப்பட்ட நிலம். அது என்ன நிலம்? சபிக்கப்பட்ட நிலம். ஏன்னா பூமியே ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? சபிச்சுட்டு. ஆபிரகாம் காலத்தில் ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு? உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கும். அதில் முள் வரும், குறுக்கு வரும், எல்லாம் வரும். முள்ளும் குறுக்கும் உனக்கு அது பிறப்பிக்கும். சபிக்கப்பட்ட பூமி. ரெண்டாவது, ஈசாக்கு விதைக்கிற காலம் இருக்குல்ல, அது என்ன காலம் தெரியுமா? 26:1 வாசிங்க. 26:1. பின்னும் ஒரு பஞ்சம். அப்ப என்ன காலம் அது? பஞ்சத்தின் காலம். சபிக்கப்பட்ட பூமி. கர்த்தர் சொல்றார் ஈசாக்க, நீ விதை. ஆண்டவரே, இது சாபம். பூமி என்னது? சாபம். சரி, சாபத்தின் பூமியில் இப்போ காலம் என்ன காலம்? பஞ்ச காலம். எக்ஸ்ட்ரீம் நெகட்டிவ். சபிக்கப்பட்ட பூமியில் பஞ்ச காலத்தில் விதைச்சா 30 வரும், 60 வருமான்னு தெரியாது. ஆனால் வராமல் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் பைபிள் சொல்லுது எவ்வளோ வந்துச்சு? 100 வந்துச்சு. அதோட அர்த்தம் என்னன்னா, அவன் விதைச்ச விதையில ஒன்று கூட வீணா போகல. பொதுவாக இப்போ கூட எப்பேற்பட்ட கை தேர்ந்த விவசாயி விதைச்சாலும் கொஞ்சமாவது என்ன ஆகும்? வேஸ்டேஜ். நீங்கள் எந்த தொழில் எடுத்துக்கோங்க. ஒரு டெய்லர் துணி தைச்சாருன்னா கொஞ்சம் துணி என்ன ஆகும்? வேஸ்ட் ஆகும். தங்கம் கோல்டு செஞ்சாலும் அதில் என்ன இருக்குது? சேதாரம்னு ஒன்று இருக்குது. ஒரு மரத்தை கொண்டு வந்து நீங்கள் கட்டில் செஞ்சீங்கன்னா கொஞ்சம் என்ன ஆகும்? வேஸ்ட் இல்லாமல் செய்யவே முடியாது. அது யார் செஞ்சாலும் முடியாது. ஆனால் வசனம் சொல்லுது, கர்த்தரனை ஆசீர்வதித்தால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனை. அதோட அர்த்தம் என்னன்னா, அவன் விதைச்ச விதையில ஒன்று கூட வீணா போகல. நாட் ஈவன் அ சிங்கிள் ஒன். ஒன்று கூட வீணா போகல. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவன் விதைச்ச விதைக்கும் சரி, இவன் விதைச்ச நிலத்துக்கும் சரி, இவன் விதைச்ச காலத்துக்கும் சரி, இவனுக்கு கிடைச்ச பலனுக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. இவனுக்கு கிடைச்ச பலன் 100 மடங்கு. அதுக்கு அந்த லேண்டும் ஒத்துழைக்காது, அந்த காலமும் ஒத்துழைக்காது, இந்த விதையும் ஒத்துழைக்காது. ஏன்னா ப்ரொசீஜர் படி கொஞ்சமாவது என்ன ஆகணும்? அப்போ 100% இவனுக்கு விதை வந்ததுன்னா கர்த்தருடைய வார்த்தையில் தான் அவன் விதைச்சானே ஒழிய அவன் எல்லாருடைய டேலண்டில் விதைக்கலை. இன்றைக்கி நிறைய பேர் இங்கே தான் நம்ம மிஸ்டேக் பண்ணுறோம். நம்மளை சுற்றி எல்லாம் நெகட்டிவ், விளைக்காது முளைக்காதுன்னு சொல்லியாச்சு. ஆண்டவர் நம்ம முடிவெடுக்கிறோம், இந்த இடம் வேண்டாம், வேறு இடத்துக்கு போகலாம். இந்த மினிஸ்ட்ரி வேண்டாம், வேறு மினிஸ்ட்ரிக்கு போகலாம். இந்த இடத்துல செய்ய வேண்டாம், வேறு இடத்துல போய் செய்வோம். இந்த பிஸ்னஸ் வேண்டாம். ஏங்க, இந்த இடத்துல வச்சு ஒருத்தங்க கூட உருப்பு இல்லைங்க. அவங்க சொல்கிறது என்னது? இங்கே செஞ்சு
ஒருத்தன் கூட உருப்படலைங்க. அடுத்து இது கொரோனா காலம் பாருங்க, இப்போல்லாம் பிஸ்னஸ் நடக்காது. இப்போ முந்தி மாதிரி இல்லைங்க, ஜனங்க செய்யறதில்ல. நீங்கள் சொல்கிறது எல்லாமே ப்ராக்டிக்கலி கரெக்ட், எந்த மாற்று கருத்தும் இல்லை. சிலர் சொல்லுவாங்க இந்த இடத்துல வைக்காதீங்க, ஏன் நம்பர் பார்த்தீங்களா, என்ன நம்பர், கூட்டுத்தொகை 8 வருது, நீங்கள் இங்கே வச்சிங்க அவ்வளோதான். இந்த இடத்துல தயவு செஞ்சு இந்த கடைக்கு இந்த வீட்டை வாங்காதீங்க, வாஸ்துப்படி படிக்கட்டு உள்ளே இறங்கியிருக்கு, உள்ளே போகக்கூடாது, படிக்கட்டை எண்ணி பாருங்க. கிறிஸ்தவன் சொல்கிறேன், இது கிறிஸ்தவன் சொல்கிறது, படிக்கட்டை எண்ணி பாருங்க, லாபம் நஷ்டம் லாபம் நஷ்டம், நஷ்டம்ல வந்து நிற்கிது. இந்த படிக்கட்டில் ஏறினா என்ன ஆகும்? நீ நஷ்டத்தில் கால் வைக்காம வெறும் லாபத்தில் குச்சி குச்சி ஏறி போயிரு உள்ள, அவ்வளோதான். ப்ராக்டிக்கல். யாரை பார்த்தாலும் பிள்ளை பிறந்திருக்கு, என்னைக்கு நீ காலையில் தான், செவ்வாய்க்கிழமையா, செவ்வாய்க்கிழமை பிள்ளை பிறந்திருக்கா, பிறந்தா என்ன, செவ்வாய்க்கிழமை பிறந்தா என்ன, தூக்கி போட்டுடலாமா அது வேணான்னு, செவ்வாய்க்கிழமையில் பிறந்தா என்ன, நிறைய பேருக்கு அப்படி ஒரு இது சரியில்லை அது சரியில்லை. ஏன் ஏங்க பெரியவங்க சும்மா சொல்லுவாங்களா? அடுத்த கேள்வி, பெரியவங்க சும்மா சொல்லுவாங்க? இல்லை, காசு வாங்கிட்டு தான் சொல்லியிருப்பாங்க, சும்மாலாம் சொல்லலை. யார் என்ன சொன்னா என்ன, யார் எப்படி, அவங்க சொன்னது எல்லாமே கரெக்டாக கூட இருக்கட்டுங்க, நான் இப்போ கூட சொல்கிறேன், சரி அவங்க சொன்னது எல்லாமே சரியாகவே இருக்கட்டும், என்ன விதைக்க சொல்லுற ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் இதை எல்லாத்தையும் மாற்றி எதிராக சக்சஸ் கொடுக்குற ஆண்டவர் அவர். நீ சொல்லு பஞ்சத்தில் விதைக்காதன்னு உலகமே சொல்லும், நான் விதைப்பேன். ஏன், என்னை விதைக்க சொன்ன ஒருத்தர் இருக்கிறார். இந்த ஊழியத்துக்கு வரும்போது எத்தனை பேர் ஊழியத்துக்கு வர வேணாம்னு சொன்னாங்க தெரியுமா உங்களுக்கு? இதே ஊழியத்துக்கு நான் வரும்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 பேர் என்னை வர வேணாம். இன்னும் உண்மையை சொல்லணும்னா, நான் ஊழியத்துக்கு வந்ததில் யாருக்குமே இஷ்டம் கிடையாது. எங்கள் வீட்டாரில் 2 பேருக்கு தான் இஷ்டம். ஒன்று எங்கள் அம்மா, இன்னொன்று என் ஃப்ரெண்டு, என் ஆண்டவர்களை நடத்தின ஃப்ரெண்டு. 2 பேர் தான் நான் ஊழியத்துக்கு வந்ததை என்கரேஜ் பண்ணாங்க. அவங்க 2 பேர் தான், என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும், எங்கள் அம்மா ஒருத்தர், 3 பேர் தான் என்கரேஜ் பண்ணாங்க. வேறு யாரும் என்கரேஜ் பண்ண. ஐயோ, ஒரு ஊழியக்காரர் ப்ராக்டிக்கலாக சொன்னார், இந்த ஊழியம் செஞ்ச காணிக்கையே வராது, ஒரு வயலும் உனக்கு என்ன செய்ய மாட்டான், ஆஃபரிங் கொடுக்க மாட்டான், நீ வேற ஏதாவது செலக்ட் பண்ணு, நல்ல வருமானம் வர மாதிரினார். இன்னொருத்தர் சொன்னார், வெளிப்படுத்தின விசேஷம் தயவு செஞ்சு எடுக்காத. ஏன் எடுக்காத, எடுத்தவெல்லாம் செத்தான் அப்படின்ட்டு ஒரு 3-4 ஊழியக்கார் பேர் சொன்னார். சொல்லிட்டு சொன்னார், இவங்க எல்லாம் செத்தாங்க. எனக்கு ஆண்டவர் கேட்டார், எடுத்தவனே செத்தானே, கொடுத்தவன் என்ன இருக்கணும்? நமக்கு கொடுத்தது யாரு? ஆண்டவர் யார் மூலியமா கொடுத்தாரு? யோவான் மூலமா கொடுத்தாரு. யோவான் என்ன விழுந்து போனான்னா? அவர் சொல்றாரு, எடுத்தவன்லாம் விழுந்து போனான், கொடுத்தவன் விழலை, கொடுத்தவர் விழ விட மாட்டார், அவ்வளோதான். எதுக்கு அப்படி ஒரு பயம்? அதெல்லாம் இது இதை ஏன் எடுக்கிறீங்க, அந்த பக்கம் ஏன் போறீங்க, இந்த மினிஸ்ட்ரியில் ஆஃபரிங்கே வராது. யார் சொன்னா? நல்லா வருது. நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே இந்த வசனம் பேசினா ஆஃபரிங் வராதுன்னு சொல்றாங்க, அவனுக்கு மூக்கெல்லாம் ஒட்டைக்கிற மாதிரி வசனம் பேசினாலும் ஆஃபரிங் வரும்ன்றதை நிரூபிக்கணும். அது ஒரு வகையான என் ஜபமாக இருந்துச்சு. கர்த்தர் என்னை குறைவில்லாமல் ஆசீர்வச்சிருக்கிறார், எனக்கு ஒரு குறையுமே கிடையாது. எதுக்கு சொல்ல வரேன் தெரியுமா? அது பஞ்சம், இங்கே போகாத, அதை செய்யாத, இதை பண்ணாத, இது ப்ராக்டிக்கல். நீங்கள் ப்ராக்டிக்கலி யோசிச்சு பாருங்க. நீ ப்ராக்டிக்கலி யோசி, நான் ஸ்பிரிச்சுவலி யோசிக்கிறேன். ப்ராக்டிக்கலுக்கும் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கும் என்டையர்லி டிஃபரெண்ட். ப்ராக்டிக்கல் வேறு, ஸ்பிரிச்சுவாலிட்டி. ப்ராக்டிக்கல் என்பது நேச்சுரல், இயற்கையாக நடக்கிறதுக்கு பேர் ப்ராக்டிக்கல். இயற்கையை மீறி நடக்கிறதுக்கு பேர் தான் ஸ்பிரிச்சுவாலிட்டி. கண்ணிக்கு குழந்தை பிறக்காது என்பது ப்ராக்டிக்கல், பிறக்கும் என்பது ஸ்பிரிச்சுவாலிட்டி. தண்ணி மேலே நடக்க முடியாது என்பது ப்ராக்டிக்கல், நடக்க முடியும் என்பது ஸ்பிரிச்சுவாலிட்டி. செங்கடலுக்கு நடுவில் பிளக்காது என்பது ப்ராக்டிக்கல், அதுக்கு நடுவில் நடக்க முடியும் என்பது ஸ்பிரிச்சுவாலிட்டி. செத்தவன் உயிரோட வரமாட்டான் என்பது ப்ராக்டிக்கல், செத்தவன் 3 நாள் 4 நாள் கழிச்சு உயிரோட வருவான் என்பது ஸ்பிரிச்சுவாலிட்டி. கர்த்தர் ஜீவனோடு கூட இருக்கிறார், நீ அவர் வார்த்தையை நம்பி வித கர்த்தர் சொல்றத அவர் சொன்ன உன் நம்பிக்கை கர்த்தருடைய வார்த்தை மேல இருக்கட்டும், உன் இன்வெஸ்ட்மெண்ட் மேல இருக்கக்கூடாது. இன்வெஸ்ட் பண்ணு, ஆனா உன்னோட இன்வெஸ்ட்மெண்ட் நம்பிக்கை கர்த்தர் மேல இருக்கணும். எதை செஞ்சாலும் நீ இன்வெஸ்ட் பண்ணி பாரு, 1% நஷ்டம் இல்லாமல் கர்த்தர் திருப்பி தருவார். 100% கர்த்தர் திருப்பி தருவார். ஏன்? உன் நம்பிக்கை அவர் மேல இருக்கணும். இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் தேவனை நம்பினவர்கள் எதனால் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள்? அவங்க டேலண்ட்டை நம்பின எத்தனையோ பேர் காணாம போயிட்டான். யோசித்து பாருங்க, டேலண்ட்டை நம்பின எத்தனை மியூசிஷியன்ஸ்
டேலண்ட்டை நம்ம எத்தனை பேருடைய பாடல்கள், எத்தனை பேருடைய மியூசிக் காணாம போயிடுச்சு. எத்தனை ராஜாக்கள் ராஜகுமாரத்திகள் காணாம போயிட்டாங்க. ஆனால் கர்த்தரை நம்பி பாடினவங்க, கர்த்தருக்காக பாடினவங்களுடைய பாட்டு இன்னைக்கும் ஜீவனோடு கூட சபைகளிலே பாடப்பட்டு கொண்டே இருக்கிறது. 50 வருஷம் 70 வருஷம் கழிச்சு பணத்துக்காக பாடுறவன் பாட்டு காணாம போயிடும், புகழுக்காக பாடுறவன் பாட்டு காணாம போயிடும். கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சு பாடுறான் பார்த்தீங்கன்னா, அந்த பாட்டு தலைமுறை தலைமுறை தலைமுறையாய் நிற்கும். ஊழியமா அப்படித்தான். நீ உன்னுடைய ஊழியத்தை ஒன்றை நம்பி, உன் டேலண்ட்டை நம்பி, உங்ககிட்ட இருக்கக்கூடியதான ஏதோ ஒன்றை நம்பி நீ நடத்தினா அந்த ஊழியம் உன்னோடு கூட முடிஞ்சு போயிடும். கர்த்தர் மேல நம்பி நடத்தினீங்கன்னா அந்த ஊழியம் தலைமுறை தலைமுறையாக நடக்கும். அடுத்த தலைமுறைக்கு உனக்கு ஆள் இல்லைனாலும் கர்த்தர் அதை தொடர்ந்து நடத்துவார். நிறைய பேர் இன்னைக்கு நம்பிக்கை கர்த்தருடைய வார்த்தையின் மேல இல்லை. ஈசாக்கு கிட்ட ஏன் ஆண்டவர் சொன்னார்? ஈசாக்கு பஞ்ச காலத்தில் இருந்தான், ஈசாக்கு விதைக்க முடியாத சூழ்நிலையில் இருந்தான், சபிக்கப்பட்ட இடத்துல இருந்தான். அதுல நான் ஜீவனை உண்டாக்கி அவனை ஆசீர்வதிச்சேன். அந்த ஆண்டவர் சொல்றேன்னு மோசே கிட்ட சொன்னார். அந்த ஆண்டவர் சொல்றேன்னு போய் சொல்லு, இந்த அடிமைத்தனத்தில் இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தரை பார்க்கிலும் ஆசீர்வாதமாய் வெளியே வருவாங்கன்னு போய் சொல்லுனார். வசனம் சொல்லுது, வெளியே வரும்போது இஸ்ரவேலர்கள் எகிப்தர்களை என்ன பண்ணாங்களாம்? கொள்ளையிட்டார்கள். எப்படிப்பட்ட கொள்ளையிட்டார்கள் தெரியுமா? ஆசாரிப்பு கூடாரத்தை கற்ற அளவுக்கு கொள்ளையிட்டார்கள். ஒவ்வொரு கூடாரமும் நிரம்பி இருந்துச்சு. ஏன்? அடிமைத்தனத்தில் இவ்வளவு ஆசீர்வாதம் வருமா? பார்வோன் செங்கலே கொடுக்க மாட்டேன்னு சொன்னவன் ஒரு நாள் ராத்திரியில சொல்றான், என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போ. கொடுக்க மாட்டேன்னு எவன் சொன்னாலும் அவன் வாயாலேயே குடுன்னு கர்த்தர் சொல்ல வைப்பார். எவன் உன் உயர்வுக்கு தடையா இருக்கிறானோ அவன் வாயாலேயே கர்த்தர் உன் உயர்வை கட்டளை இடுவார். யார் உனக்கு சைன் பண்ண முடியாம உனக்கு வர வேண்டியதை தடை பண்றானோ அவன் கையாலேயே கர்த்தர் சைன் போட வைப்பார். அது கர்த்தரால் முடியும். ஒரு நாள் பார்வோன் சொன்னான், இவனுக்கெல்லாம் செங்கல் கூட கொடுக்காத, வைக்கோல் கூட கொடுக்காத, போய் வைக்கோல் எடுத்துட்டு செங்கல், இவனே செங்கல் செய்ய சொல்லு. அப்படியா சொல்ற பார்வோன்? நல்லா யோசிச்சு சொல்லு. என் ஜனங்களை பார்த்து அப்படியா சொல்ற? ஆமா, ரைட், ஓகே. சில நேரத்தில் கொஞ்சம் கடினமாய் நடத்துக்கிற மேல் அதிகாரி, கொஞ்சம் கடினமாய் நடத்தக்கூடியதான மேலே உட்கார்ந்து இருக்கிறவங்க சக ஆட்கள், இவங்கெல்லாம் உன்னை கடினமாக நடத்தி உனக்கு எல்லாம் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான், இதுக்கு மேலே இந்த ஆள்கிட்ட அவ்வளோதாங்க. சிலர்லாம் சொல்லுவாங்க, ஒரு ஆள் மேலே உட்காந்துக்கிட்டு உயிரை வாங்குறாங்க, வாங்கட்டும், அவன் உயிரை வாங்க தான் முடியும், ஆனால் உயிரை கர்த்தர் கொடுக்க மாட்டார் அவங்க கையில். பல நேரத்தில் ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார், விசுவாசிகள், ஊழியக்காரர்கள், ஆவிக்குரியவருடைய பிள்ளைகள் இருக்குல்ல, அது செத்து செத்து பிழைக்கும், சாகாது. அது கண்டிப்பாக என்ன செய்யும்? செத்து செத்து பிழைக்கும். அதான் ஊழியம். அது வந்து போராட்டத்துக்கு மத்தியில் போயிட்டு வரும், ஆனால் கர்த்தர் சாக விட மாட்டார். ஆனால் அந்த உயிரை வாங்குறான்ல, அவன் கதை முடிஞ்சு. அவன் நம்ம உயிரை வாங்கணும்னு நினச்சான்னா கர்த்தர் என்ன பண்ணுவார்? தம்பி, அவங்க உயிரை வாங்க பார்க்குறியா, உன் உயிரை தான் பார்த்துக்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்க. கடைசியில் அவனே வந்து, உங்கள் தேவன் பெரியவர். என்னாச்சு? நேற்று நைட்டு கையை வச்சு விட்டார், பிளாக், 4 பிளாக் ஆயிடுச்சு. ஓ, 4 ரோடுமே க்ளோஸா? அப்புறம் நைட்டு 2 மணிக்கு கூப்பிட்டு போனாங்க. போகும்போது எனக்கு என்னமோ உங்கள் ஞாபகம் வந்து, உனக்கு டாக்டர் ஞாபகம் தானே வரணும், ஏன் போகும்போது நம்ம ஞாபகம் வந்துச்சு? அதுதான் நம்ம கர்த்தர். போகும்போது நீ இவனை பண்ணதுக்கு தான் இப்போ படுத்துருக்கிற, ஒழுங்கு மரியாதை கையெழுத்து போடுறேன்னு பாரு. அவன் நினைப்பான், இதை நான் ஆஃபீஸில் இருந்தே போட்டிருக்கலாமே, ஹாஸ்பிட்டலில் போடுறதுக்கு. பல நேரத்தில் நிறைய பேர் அப்படி தான் மனம் திரும்புகிறான். உனக்கு விரோதமாக எழும்புறவங்க, கொடுக்க மாட்டேங்கிறவன், உன் சொத்தை எடுத்துகிட்டு போனவன், உன்னை ஏமாத்தினவன், அத்தனை பேரையும் அவங்க கையாலேயே திருப்பி கர்த்தர் கொடுக்க வைப்பார். நீ பொறுமையாக இருந்தால் போதும். அந்த தேவன் தான் சொல்லி அனுப்புகிறார் மோசே கிட்ட, நீ போய் சொல்லு, நான் அவர்களை விடுதலையாக்குகிறேன். கடைசியாய் யாக்கோபின் தேவன், இவன் அதை விட பெரிய கொடுமை போங்க. இவன் வாழ்க்கையில் முழுக்க பயங்க. நான் இந்த யாக்கோபை படிக்க நினைச்சிப்பேன், அவன் வாழ்க்கையில் நிம்மதியே கிடையாது தெரியுமா உங்களுக்கு? எங்கிருந்தாவது யாருக்காவது பயந்து ஓடிக்கிட்டே இருப்பான். அவன் சும்மா தான் இருப்பான், அவனை கொண்டு வந்து சிக்கலில் விட்டுருவாங்க. அவன் பாட்டுன்னு சும்மா தான் இருந்தான். அவங்க அம்மா கூப்பிட்டு, உங்கள் அப்பா ஆசீர்வதிக்க போகிறாரு, நீ போய் ஆசீர்வாதத்தை என்ன செய்ய, வாங்கிக்க. அவன் அப்பயே சொல்கிறான், அது பாருங்க, தெரிஞ்சிச்சுன்னா பிரச்சனையாகி போயிடும், அவர் பாருங்கன்னொன்னே அந்த அம்மா சொல்லுது, ஆசீர்வாதம் உன்மேல் வரட்டும், சாபம் என் மேல் வரட்டும். போயினா ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வந்துட்டான். வந்த பிறகு பார்த்தா இதே அம்மா சொல்லுது, பேசாமல் கிளம்பி நீ சீரியாவில் எங்கள் அண்ணன் வீட்டுக்கு போயிரு. ஏன்? உங்கள் அண்ணன் கொல்ல தேடுறான், நான் சும்மா தானே இருந்தேன், நீ தானே போய் ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வான்னு. இப்போ நைட்டோட நைட்டாக கிளம்ப சொல்கிற, நைட்டோட நைட்டாக போ, இந்த துணிமணி அதெல்லாம் எடுக்காத, கோலும் கையுமா போ, அடுத்த 1/2 மணி நேரத்தில் என்ன நடக்கும் தெரியும்.
இது நமக்கு தேவையா அப்படின்னு அன்றைக்கி யாக்கோபு யோசிச்சிருப்பான். ஆண்டவரே, நைட்டு படுத்துருக்கான் கல் மேலே, தலை மேலே கல் வச்சு, நான் பாட்டுன்னு நிம்மதியாக ஒரு பக்கம் தானே இருந்தேன், நான் பாட்டுன்னு ஆடு மேய்ச்சிக்கிட்டு, நான் பாட்டுன்னு கூழ் காய்ச்சிக்கிட்டு, சந்தோஷமாக குடிச்சிக்கிட்டு, நான் பாட்டுன்னு அப்பத்தை தின்னுக்கிட்டு இருந்தேன். நீர் கூப்பிட்டு, எங்கள் அம்மா கூப்பிட்டு இந்த ஆசீர்வாதத்தை வாங்கிக்கன்னு சொல்லி இன்றைக்கி நைட்டோட நைட்டாக ஓடிக்கிட்டு இருக்கிறேன். அங்கே சரி ஏதோ வந்தாச்சின்னு சொல்லிட்டு லாபான் வீட்டுக்கு போனால், அவன் போனவனே வாங்க மாப்பிள்ள என்னை கட்டி முடிச்சு முத்தம் கொடுத்தன. ஓஹோ அப்பா பரவாயில்லடா சாமி, அங்கே இருந்ததுக்கு இங்கே நமக்கு நல்லபடியாக இருக்குது. சிலருக்கெல்லாம் அந்த மாமனார் வீடு நல்லா அமையும் பாருங்களேன், நமக்கு அமையாது. என்ன புஷ்பராஜ் பிரதர் கரெக்ட் தானே? நமக்கு அமையாது பாருங்களேன். எல்லாருக்கும் ஒரு சிலருக்கு அப்படி அமையும். போனவொடனே கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து எல்லாம் பண்ணியாச்சு, ஓகே ரைட் ஃபைன் அப்படின்னு. அவன் சொல்கிறான், சும்மா வேலை செஞ்சால் நல்லா இருக்குமா, அப்படி சும்மா சாப்பிட்டுட்டே இருந்தா எப்படி, வேலை பாருங்க அப்படின்னு. விருந்து மருந்தும் 3 நாள் தான். அதான் இப்படியே இருந்தா எப்படி, சோறு போட்டோம் அதுக்குன்னு உட்காந்துட்டு இருந்தா எப்படி, வேலை பாருங்க. அப்புறம் வேலை 7 வருஷம் நல்ல வேலை முடிச்சு, சரி ஓகே ஒரு அழகான பொண்ணை காட்டி இந்த அம்மாவுக்காக தான் வேலை செய்கிறோம் அப்படின்னு சொல்லி முடித்தா மறுநாள் காலையில் பார்த்தா வேறு அம்மா இருக்குது. இது என்னடா புது அம்மாவாக இருக்குது, நம்ம பார்த்த அம்மா இது இல்லையேடா. பல நேரத்தில் அப்படி தான் இருக்கும். குரலை ஃபோனில் காட்டிடுவாங்க, இது தான் உனக்கு கல்யாணம்ன்ட்டு அது குரல் குயில் மாதிரி இருக்கும். ஓ பரவாயில்ல போல், நல்லா அழகாக. ஏன்னா நம்மளோட நோக்கம் என்னென்னா, குரல் குயில் மாதிரி இருந்தால் முகம் மயில் மாதிரி இருக்கணும். நம்ம எண்ணம் எப்பவுமே அப்படி தான், குரலே இவ்வளோ அழகாக இருக்கே முகம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் எதிர்லேயும் குயிலாகவே இருக்குது. அது பார்த்தான் கூச்சக்கண்ணி அப்படின்ட்டு. அவங்க என்னம்மா என்ன இப்படி ஏமாற்றிட்டீங்க, இன்னொரு 7 வருஷம் செய்ய. ஓ இருந்தாலும் அடுத்த 7 வருஷத்துக்கு கணக்கு போட்டிருக்கிறான். இப்படி எங்கே போனாலும் பிரச்சனை. ஒரு நாள் பார்க்குறான் மாமா முகம் கொடூரமாக இருக்குது. என்னன்னா இவனை கத்திர ஆசீர்வச்சதுக்கு அவனுக்கு என்ன ஆயிடுச்சு, கோபம் பொறாம. 20 வருஷத்தில் 10 தடவை சம்பளத்தை மாற்றிட்டானம்மா. ஆசீர்வாதம் கூட கூட சம்பளத்தை குறைக்கிறான், போனஸ் குறைக்கிறான், இஎஸ்ஐ கிடையாதுங்கிறான், பிஎஃப் இல்லைங்கிறான், எதுவுமே இல்லை, அப்ரைசல் இல்லைங்கிறான். என்னடா நல்லதானடா இருக்குது போயிட்டு இருக்கு, ஏன்டா என்ன மட்டும் பண்ணுறீங்க, டீம் லீடர் நம்மளை மட்டும்தான் எதிர்ப்பான், ஏனே தெரியாது. மோசமானவனுக்குலாம் நல்லா கொடுத்துருவான். நம்ம சோத்திரம்னா நம்மகிட்ட டென்ஷன் ஆகுறான். நம்மளை பார்த்தா தான் அவனுக்கு காண்டா இருக்குது, ஏனே தெரிய மாட்டேங்குது. லாபான் முகத்தை பார்க்குறான் யாக்கோபு, ஏன்னா இருந்தாலும் இவ்வளோ டென்ஷனாக இருக்கிறான். இன்னைக்கு ஒய்ஃபை கூப்பிட்டு சொல்கிறான், அவன் என்னமோ ரொம்ப டென்ஷனாக இருக்கான், நம்ம ஓடிடுவோமா ஊரை விட்டுன்னு கேட்குறான். அவன் நிலைமையை பாருங்க. 14-20 வருஷம் வேலை செஞ்சதுக்கு மாமனார் வீட்டில் இருந்து நிறைய பையன் இந்த விவரம் தெரியாமல் மாமியார் வீட்டில் உட்காந்துருக்கான். நீயா புறப்பட்டு வந்துட்டீங்கன்னா நல்லது, இல்லைன்னா நைட்டோட நைட்டாக கிளம்புற காலம் ஒன்று வரும். நிறைய பேர் அப்படி போய் உட்காந்துருக்கான். அங்கேயே உட்காந்துட்டு, ஓ எங்கள் மாமனார் என்ன நல்லா எண்ணெய் தலைக்கு எண்ணெய் வச்சு நாட்டுக்கோழி சூப் தராரு, ஒரு நாள் உன்னை சூப் போட போறாருன்னு அர்த்தம். நைட்டோட நைட்டாக கிளம்பிட்டான் பாரு. ஏன்னா அங்கே பயம், லாபானை பார்த்தா பயம். எனக்கு இந்த அங்கிருந்து வரான் வந்தா ஏசாவை பார்த்து பயம். அவன் லைஃப் ஃபுல்லாக பயந்தாங்க. ஏசா கிட்ட வந்து பிரச்சனை சால்வ் ஆச்சுன்னு வந்தா சிமியோனும் லேவியும் போய் ஒரு ஊரையே க்ளோஸ் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அவன் சொல்றான், அவன் திருப்பி வந்து அடிச்சா நான் ஏமாத்துறோம், ஏன்டா இப்படி பண்ணி, அதுக்கு பயம். திருப்பி அதுக்கப்புறம் பென்யமீன் காணாம போயிட்டான். அவன் சொல்றான், நரைமயிரை துக்கத்தோடு கூட பாதாளத்தில் இறங்க பண்ணுகிறீர்கள். யோசேப்பு காணாம போயிட்டான். இப்படி அவன் லைஃப் ஃபுல்லா பிரச்சனை 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 பிரச்சனை. யாக்கோபு மாதிரி லைஃப்ல பிரச்சனையை சந்திச்சவன் இருக்கவே முடியாதுங்க. ஒரு இடத்துல கூட ஆபிரகாம் போய் அழகா உட்காந்துட்டார், கூடாரத்தில் போய் மம்ரே சமபூமியில சாய்வா உட்காந்துட்டார், பீஸ்ஃபுல்லா உட்காந்துட்டார். ஆனா யாக்கோபை பொறுத்தும் பார்த்தீங்கன்னா அவன் லைஃப்ல நான் வந்து ஒரு சிலரை தான் அப்படி பார்த்துருக்கிறேன். நம்ம கண்ணுக்கு முன்னாடி சில அம்மாக்கள் சில தகப்பன்கள் வேலை செய்யறத அவங்களாம் ஒரு 20 வயசு 18 வயசுலேருந்து வேலை செய்வாங்க பாருங்க. 60-70 வயசு வரைக்கும் என்ன செய்வாங்க, உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஏன் தான் தெரியாது பாவம். அவன் அது அவங்க ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவாங்க ஒரே வார்த்தையில், அவன் தலையெழுத்துன்றுவாங்க. அப்படிலாம் கிடையாது. பாவம். ஒரு வீட்டு வேலைக்கு போனால் 15 வருஷம் 20 வருஷம் 2 வீடு 3 வீடு வேலை செஞ்சு பிள்ளைங்களெல்லாம் காப்பாற்றி, சரி பிள்ளைங்க வளர்ந்துட்டாங்க படிக்க வச்சுட்டோம், இனிமேட்டு இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் நிம்மதியாக உட்காரலான்னு அந்த அம்மா நினைக்கும். மருமக வந்து அவ வீட்டு வேலையை பார்க்க சொல்லும். அது நினைக்கும், ஏன் என் தலையில் இப்படி போட்டிருக்கீங்க ஆண்டவரே, ஏன் என் நிலைமை இப்படி. சிலர்லாம் அவன் லைஃப்பில் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும்னு இருக்கும். ஒரு சிலர்லாம் ஒரு 10 வருஷம் வேலை செய்வான், அதுக்கப்புறம் நிம்மதியாக உட்காந்துருவான். 20 வருஷம் வேலை செய்வான், உட்காந்துருவான். ஏன் ஒரு சிலர் 58-60 வயசில் நிம்மதியாக உட்காந்துடுறாங்க. ரிட்டையர் ஆகி ஒரு வீடை கட்டி ஒரு பேங்க்கில் ஒரு பிஎஃப்ஐ போட்டு வட்டியை வாங்கிட்டு உட்காந்துடுறாங்க. ஒரு சிலர் சாகிற வரைக்கும் கஷ்டம் கஷ்டம் கஷ்டம். அவன் சொல்லி மாளாது, சும்மா ஈஸியாக நம்ம பார்க்குறவங்க சொல்லிடலாம், அவர் பாவங்க வாழ்நாள்லாம் கஷ்டப்படுறார். வாழ்நாள்னா என்ன, 40 வருஷம் 50 வருஷம் 365 நாள் ஒரு வருஷத்துக்கு அவ்வளோ கஷ்டம் பட்டுக்கிட்டே இருப்பாங்க.
அது யாக்கோபை பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெரியும். வாலிப பிராயத்தில் ஓட ஆரம்பிச்சவன் முதுமை வரைக்கும் ஓடுறான் எகிப்துக்கு. இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறான், நிம்மதியே கிடையாது. ஆனால் இத்தனைக்கு நடுவில் அவனை வாழ வச்சது எது தெரியுமா? ஒவ்வொரு இடத்திலும் கர்த்தருடைய வசனத்தின் மேல் அவன் நம்பிக்கையாக இருப்பான். இப்போ பாருங்க, லாபானுக்கு பயந்து ஓடுறான், ஏசாவுக்கு பயந்து ஓடுறான். அந்த ராத்திரியில் கர்த்தர் சொல்கிறாரு, உன்னை நான் இங்கே மீண்டும் திரும்பி வர பண்ணுவேன். இந்த வாக்கு தத்தம் அவனை காப்பாற்றுகிறது. பல உபத்திரவத்தின் நேரத்தில் கர்த்தர் உனக்கு கொடுத்த வார்த்தை தான் உன்னை காப்பாற்றும். கண்டிப்பாக உனக்கு அந்த வார்த்தை உன்னை ஆறுதல் படுத்தும். ரெண்டாவது, லாபான்ட்ட போகிறான். லாபான்ட்ட சொல்லும் போது அந்த வார்த்தையை கவனிங்க, அந்த வார்த்தை வசனத்தை வாசிங்க. 31:3 வாசிங்க பார்ப்போம். கர்த்தர் யாக்கோபை நோக்கி நான் உன்னோடு கூட இருப்பேன் என்றார். தெளிவா இருக்கு. அந்த 9ஆம் வசனம் வாசிங்க. 32:9. என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனமாய் இருக்கிறவரே, உன் தேசத்துக்கும் உன் இனத்தடத்துக்கும் திரும்பிப்போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடன் சொல்லி இருக்கிற கர்த்தாவே, வாக்கு பண்ணி இருக்கிறீங்கப்பா. ஏன் லாபானுக்கு பயந்து ஓட போறேன்? இப்போ என்ன துரத்த போறாங்க. நைட்டு 3 நாள் வசனம் சொல்றது, யாக்கோபு போய் 3 நாள் கழிச்சு யாபான் கண்டுபிடிச்சிட்டான். எங்க யாக்கோபை காணோம், எங்க லேயால காணோம், எங்க ராகேல காணோம். கண்டுபிடிச்சிட்டான். துரத்துறான் பாருங்க, துரத்திட்டு வரான். யாக்கோபுக்கு தெரிஞ்சு போச்சு, துரத்துறாங்க என்ன. அவன் சொல்றான், என்னை காப்பாற்றுவேன்னு சொன்ன கர்த்தாவே, நான் இப்போ என்ன நம்பலை. என் மாமனாரும் என் மச்சானும் துரத்தின்னு வரான், அடிக்க வரான். என்னை திருப்பி அடித்து இழுத்துட்டு போவானுங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. என் ஆடு மாடுகளை கூட்டிகிட்டு போயிடுவாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆண்டவரே, எனக்கு ஒரே ஒரு நம்பிக்கை தான் இருக்குது, என் தேசத்துக்கு என்னை திருப்பி கூட்டிகிட்டு போவேன்னு சொன்னீங்களே, நான் பாதி வழியில் இருக்கிற, என்னை கூட்டிகிட்டு போயிருங்க. நீங்கள் சொன்னதை நினைவு கூறுங்க. எப்படி ஒரு துக்கமான வார்த்தை பாருங்க. ஆனால் கர்த்தர் யார், எப்பேற்பட்ட தேவன் தெரியுமா? உனக்கு வாக்கு பண்ணிட்டு அவர் ஏதோ உன்னை சும்மா விடுற ஆண்டவர் இல்லை. ஒரு முறை ஆபிரகாம் கிட்ட அவன் சொல்கிறான், ஆபிரகாமின் ஈசாக்கின் தேவனுமானவரே அப்படின்னு யாக்கோபு சொல்கிறான். அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? ஆபிரகாம் கிட்ட செத்ததோட உயிரோட வர பண்ணீங்க, ஈசாக்கை விதை விதைக்கும் போது அவனை ஆசீர்வதிச்சிங்க. இப்போ எனக்கு என்ன பண்ணுவீங்க ஆண்டவரே? என்னை திருப்பி கூட்டிகிட்டு போவேன்னு சொன்னீங்களே. இப்போ கர்த்தர் வேற ஒன்று செய்கிறார். என்ன செய்கிறார் தெரியுமா? வாசிங்க. 32ஆம் அதிகாரம் 31ஆம் அதிகாரம் 29 வாசிங்க. 31:29. இது லாபான் சொல்றது. வாசிங்க. உங்கள் தகப்பனுடைய தேவன், நீ யாக்கோபோடு கூட நன்மையை அன்றி தீமை ஒன்று பேசாதபடிக்கு எச்சரிக்கையாய் இரு என்று கர்த்தர் நம்ம கூட பேசுகிற ஆண்டவர் மட்டும் இல்லை, தேவைப்பட்டால் நம்ம எதிரியோடு கூட கர்த்தர் பேசுவார். எதிரியை க்ளோஸ் பண்ணி வச்சுருவார். நீ போகிற என் பையன் மேலே கையை வச்ச எச்சரிக்கையாகிரு. என்ன வார்த்தை பாருங்கள், எச்சரிக்கையாகிரு. அவங்ககிட்ட நன்மை மட்டும்தான் பேசணும், தீமை பேசின எச்சரிக்கை. அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு இருக்கிற மாதிரி டைலாக் அது, பேசினே தொலைஞ்ச. அவன் பயந்துட்டு இருக்கான் நைட்டு. ஐயோ நாளைக்கு லாபான் வந்துடுவானே, என்ன பண்ண போகிறோம், ஏது பண்ண போகிறோம்? ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்ககிட்ட பேசுனது வாக்குத்தத்தம் பண்ணதெல்லாம் உண்மை, அதை நீ பிடிச்சிக்கோ, அதை வச்சு ஜெபம் பண்ணு. நீ எங்கிட்ட பேசிக்கிட்டே இரு, நான் உன் எதிரிகிட்ட போய் பேசிக்கிறேன். பல நேரத்தில் கர்த்தர் என்ன பண்ணுவார் தெரியுமா? நம்ம மேலே அன்பாக இருக்கிறதுக்கு எதிரிகிட்ட போய் பேசுவார். நம்ம மேலே அன்பாக இருக்கிறதுக்கு எதிரியை க்ளோஸ் பண்ணுவார். நம்ம ஆண்டவருடைய அன்பை நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா, உபதியா புஸ்தகத்தில் ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுவார் பாருங்க, அழகாக இருக்கும். நான் யாக்கோபை நேசித்தேன், ஏசாவையோ வெறுத்தேன். ஆனால் ஆண்டவர் அதில் ஒரு வார்த்தை இருக்கும், நான் உன் மேலே அன்பாக இருக்கிறதுக்கு அந்த அவனை வெறுத்ததுக்கு காரணம் நான் உன் மேலே அன்பாக இருக்கிறேன்னு காட்டுறதுக்குன்னு சொல்லுவார். உபதியாவின் புஸ்தகத்தில் வாசிங்க, அந்த 4வது வசனமா? ஏசா ம் 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 ம்
ம் ம் ம் ம் ம் இல்லை இல்லைம்மா, இது ஆண்டவர் சொல்வார் இஸ்ரவேலை பார்த்து, அதாவது நான் உன் மேலே நேசமாக இருக்கேன்றதுக்கு ஏசாவை நான் வந்து ஏசாவை வெறுத்தேன் யாக்கோபை நேசித்தேன்னு சொல்வார். சரி, ஓகே. சரி, ஒரு வார்த்தை சொல்வார், நான் யாக்கோபை ஏசாவை வெறுத்து யாக்கோபை நேசித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு காரணம் என்னென்னா நான் உன் மேலே அன்பாக இருக்கிறேன்றதை காட்டுறதுக்காக அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்வார். ரொம்ப அழகாக இருக்கும். அதோட அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பல நேரங்களில் கர்த்தர் நம்மை நேசிக்கிறத நமக்கு காட்டுறதுக்கு நம்ம எதிரின் மூலமாக ப்ரூஃப் பண்ணுவார். எதிரி வழியாக கர்த்தர் காட்டுவார். இங்கே சொல்கிறார் ஆண்டவர், யாக்கோபு பயந்துக்கிட்டு இருக்கிறான், யாக்கோபு வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கிறான். கர்த்தர் சொல்கிறார் ஏசாவை பார்த்து, நீ போய் என்ன செய்யக்கூடாது, அவங்ககிட்ட நன்மையை அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. இது கர்த்தர் செய்கிற மிக முக்கியமான ஒரு சம்பவம். பல நேரங்களில் அதே மாதிரி பாருங்கள், யாக்கோபு லாபான் போயிட்டான், அன்றைக்கி ராத்திரி யாக்கோபு வரான், வந்தா மறுநாள் ஏசாவை பார்க்கணும். யாக்கோபுடைய மூளை வேலை செய்யுது, எல்லாத்தையும் கொடுத்து அனுப்புகிறான் பார்ட்டாக ஏசாவுக்கு. இதை கொடுத்தா சரியாயிரும், அதை கொடுத்தா சரியாயிரும், லஞ்சத்தை கொடுத்தா சரியாயிரும், அவரை பார்த்து கவர் கொடுத்தா சரியாயிரும், இவரை பார்த்து, ஆனால் ஒன்றும் சரியாகாது, ஒன்றும் சரியாகாது. நிறைய பேர் இந்த கவர் கொடுத்து ஏமாந்தவங்க இருக்காங்க, நிறைய பேர் லஞ்சம் கொடுத்து ஏமாந்தவங்க இருக்காங்க. இது இப்போ அவருக்கு கொடுத்தா அதெல்லாம் வாங்கி கொடுத்துருவாருங்க, அவரெல்லாம் ரொம்ப முக்கியமான போஸ்டிங்கில் இருக்கார், கொடுத்தா நமக்கு கன்ஃபார்மாக தருவான்பா, வாங்கிட்டு கன்ஃபார்மாக காண போயிடுவான். நமக்கு துக்கம்தான் மிச்சமாகும். பல நேரங்களில் நைட்டு எல்லாத்தையும் அனுப்பிட்டான், ஆனாலும் யாக்கோபுக்கு நிம்மதி இல்லை. இதெல்லாம் ஏசா வாங்குவானா, இதெல்லாம் ஏசா வாங்கிக்கிட்டு என்னை மன்னிச்சிருவானா, இல்லை ஏசா என்னை கொன்னுடுவானா அப்படின்ற பயம் இருக்குது. பல நேரங்களில் நமக்கும் அந்த பயம் இருக்குது. நான் கர்த்தர் வராரு, வந்துட்டு சொல்கிறாரு, நீ தைரியமாக போ, நீ தைரியமாக போ. ராத்திரி முழுவதும் உட்காந்து கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அவங்ககிட்ட அவனை தேற்றாரு பாருங்க. இதுதான் நம்ம ஆண்டவர். நம்ம ஆண்டவர் வாக்குத்தத்தம் மட்டும் பண்ணுகிற தேவன் அல்ல. சில சூழ்நிலைகள் வரும், சில போராட்டங்கள் வரும், அப்பொழுது நம்ம கூட உட்காந்து நம்மளை ஆறுதல் படுத்திக்கிட்டே இருப்பார். சில சூழ்நிலைகளை கடந்து போன போது நான் சொல்லுவேன், ஒரு மனுஷனால் அப்படி செய்யவே முடியாது. நான் தேவ சமூகத்திலிருந்து தைரியமாக சொல்லுவேன், ஒரு மனுஷனால் அப்படி தேற்றவே முடியாது. ஒரு சூழ்நிலை நான் கடந்து போன போது, சிலர் என்னை ஒழித்து கட்ட வேண்டும் என்று முடிவு கட்டின போது, என் ஆண்டவர் கூட நிற்கிறார், ஒரு நிமிஷமும் பேசுகிறாரு. நீங்கள் நம்பவே மாட்டீங்க. ஆண்டவர் சொல்லுவார், ஒரு ஆறுதல் வரும், ஒரு 10 நிமிஷம் தான் அந்த ஆறுதல் நிற்கும், ஆறுதலாக இருக்கும். திடீர்னு அந்த பயம் திருப்பி வந்துடும். ஐயோ என்ன பண்ணுமோ, என்ன நடக்குமோ, திருப்பி பயப்படும் போது திருப்பி ஏதோ ஒன்றை வச்சு ஆறுதல் படுத்துவார். ஒரு வசனம், யாரோ ஒருத்தர் மூலமாக வசனம் அனுப்புவார், யாரோ ஒருத்தர் மூலமாக பேசுவார், இல்லைன்னா திடீர்னு பைபிள்லேருந்து பேசுவார், இல்லை யாரோ வாட்ஸ்அப்பில் அனுப்புவாங்க, ஏதாவது ஒன்று. நான் எத்தனை முறை கேட்டாலும், எத்தனை முறை சோர்ந்து போனாலும், அத்தனை முறையும் கர்த்தர் என் கூட நின்னார். நான் நினைப்பேன், ஒரு பீரியட் நினச்சேன், இத்தனை முறை கர்த்தர் என்ன தேற்றாரு. வசனத்தில் தான் நம்ம படிச்சிருக்கிறோம், தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு வருவது போல வந்தேன்னு. நான் அந்த காலகட்டங்களை கண் கூட பார்த்தேன். கர்த்தர் தன் பிள்ளையை சுமப்பது போல என்னை சுமந்ததை நான் பார்த்தேன். ஒரு செகண்டு கூட யாரும் என்னை எதுவும் செய்ய விடாமல் பார்த்துக்கிட்டாரு. இன்றைக்கி நான் உங்கள் மத்தியில் நிற்கிறேன். ஒரு நாள் எனக்கு தெரியும், தேவனுக்கு முன்பாக நான் சொல்கிற சாட்சி எனக்கு தெரியும். இவர்கள் பண்ண டார்ச்சரில் ஒரு வெளிநாட்டிலேருந்து நான் இந்தியாவுக்கு வரேன். வரும்போது அந்த விமானம் கடல் மேலே ஏறுது, ஏறும்போது நல்ல மழை பெய்யுது, ஒரு மாதிரி இடி இடிக்குது, மின்னல் மின்னுது, எல்லாம் இருக்குது. அதுக்கு நடுவில் தான் அந்த ஃப்ளைட் எடுக்கிறாங்க. எடுக்கும்போது அந்த டார்ச்சரில் ஆண்டவரை பார்த்து சொல்கிறேன், ஆண்டவரே நான் இந்தியா போக விரும்பவில்லை, நான் இந்தியாவுக்கு போகிறதுக்கு விரும்பலை, இந்த கடலில் என்னை தள்ளி கொண்டுடுங்க. அந்த ஃப்ளைட்டில் 40 பேர் தான் இருந்தோம், மிட் நைட் ஃப்ளைட், வெறும் 40 பேர் தான்.
ஆண்டவர்கிட்ட இப்படி தான் சொன்னேன், ஆண்டவரே நாங்கள் 40 பேர் தான் இருக்கோம், இல்லை நீங்கள் என்னை கொன்னுடுங்க, நான் இந்தியா போக விரும்பலை. ஆனால் நான் சொல்லுவேன், ஒவ்வொரு நிமிஷமும் தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு வருவது போல என் தேவன் என்னை சுமந்து கொண்டு வந்தார். என்னை அழித்து விட வேண்டும் என்று நினைத்த மனிதர்களுக்கு மத்தியில் நான் வாழ வேண்டும் என்று நினைத்த ஒரே ஒரு தேவன் அவர் மட்டும்தான். நீ எந்த ராத்திரியில் எவ்வளோ பயந்து யாருக்கு விரோதமாக உனக்கு எதிராக நிற்கிறவன் என்ன போஸ்டிங்கில் வேணா இருக்கட்டும், உனக்கு எதிராக இருக்கிறவன் என்ன வேணாலும் சொல்லட்டும், எப்படி வேணாலும் பேசட்டும், ஆனால் அவங்க எல்லாம் கூடி ஆலோசனை பண்ணுவார்கள். கர்த்தர் அவர்களை பார்த்து நகைப்பார். காரணம், உன்னோடு கூட இருக்கிறவர் அவர்களிலும் பெரியவர், உன்னோடு கூட இருக்கிறவர் அவர்களிலும் வல்லமை உள்ளவர். உனக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை வல்லமை உள்ளது. அந்த வார்த்தை வல்லமை உள்ள வார்த்தை, உன்னை ஒண்ணுமே செய்யாது. உனக்கு விரோதமாய் இருக்கிறவர் தேடியும் நீ காணாதிருப்பாய். ஆனால் உன்னையோ கர்த்தர் உயர்ந்த அடைக்கலத்தில் கொண்டு போய் வைப்பார். எங்கே உன் தலை தாழ்ந்ததோ அங்கேயே உன் தலை உயர்த்தப்படும். யாருக்கு முன்பாக நீ கூனி குறுகுனாயோ அவர்களுக்கு முன்பாக தலை நிமிர பண்ணுவார். அந்த தேவன் தான் உன்னுடைய தேவன். அவர் கொடுக்கிற வார்த்தை அப்படிப்பட்ட வார்த்தை, அதை நீ நம்பணும். பயந்து பயந்து இருந்த யாக்கோபின் தேவன் தான் சொல்றார் ஏசாயா கிட்ட, அந்த பயந்து பயந்து இருந்த யாக்கோபை நான் எப்படி ஆசீர்வதிச்சு விடுதலை ஆக்கினோ அந்த தேவன் சொல்றேன், போய் எகிப்து கிட்ட இஸ்ரவேல்கிட்ட சொல்லு, பார்வோனுக்கு நீ பயப்படாத, உன்னை விடுதலை ஆக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். அதனாலதான் மோசே கேட்கிறான், என்னன்னு நான் சொல்லுவேன், போய் பார்வோனுக்கிட்ட நீங்க அற்புத அடையாளத்தை காட்டிடுவீங்க ஆண்டவரே, இவன் என்ன நம்புவான், இவன் எப்படி நம்புவான், அவங்கிட்ட சொல்லு. இல்லாதவனுக்கு வார்த்தையின் மூலமாய் பிள்ளையை கொடுத்த தேவனும், பஞ்சத்தில் சபிக்கப்பட்ட தேசத்தில் ஆசீர்வதித்த தேவனும், உபத்திரவத்தின் மத்தியிலே ஜீவன் போகிற வழியிலே பத்திரமாய் பாதுகாத்த தேவன், யாக்கோபின் தேவன் சொல்றேன் போய் சொல்லுனாரு. அந்த தேவன் சொன்னதை அந்த ஜனங்கள் விசுவாசித்தார்கள். அந்த தேவன் தான் உனக்கும் எனக்கும் சொல்றாரு, செத்து போனவைகளிலிருந்து மீண்டும் உன்னை உயிரோடு கூட கொண்டு வருவார். நீ சபிக்கப்பட்ட இடத்துல வறட்சியான காலங்களில் பஞ்சத்தில் விதைக்கிறதை ஆசீர்வதிக்கிறவர் சொல்லுகிறார். நீ பயந்து கூனி குறுகி என்ன நடக்குமோ, நாளைக்கு காலையில் என்ன நடக்குமோன்னு ராத்திரியில படுக்கையில ஜெபத்துல நீ பயந்திருக்கிற அந்த காலகட்டத்தின் தேவன் உனக்கு சொல்லுகிறார், உன்னை அவர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். அவர் உன்னை விடுதலை ஆக்குவார், அவர் உன்னை நடத்துவார். நீ உனக்கு அறியாத காரியங்களை ஆண்டவர் உனக்கு வச்சிருக்கிறாரு. அவருடைய ஆலோசனைகள் அதிசயமானவைகள், அவர் கொண்டு போகிற பாதை அற்புதமானது, அவர் அதன் முடிவு சம்பூர்ணமாயிருக்கும். ஒருவேளை இப்போ உனக்கு முன்னாடி இருக்கிற சினேரியா, உனக்கு முன்னாடி இருக்கிறதான பார்க்கிறது எல்லாமே உனக்கு நெகட்டிவாக தெரியும், ஆனால் முடிவு சம்பூர்ணமாயிருக்கும். ஒரு நாளும் கர்த்தர் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்லிட்டு முடிக்கிறேன், ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆனவர் சொல்லுகிறார், அவர் உங்களை விடுதலையாக்குவார், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார், அவர் உங்களை பலுகி பெருக பண்ணுவார். அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம் தேவ சமூகத்தில். எல்லாரும் கண்களை மூடுவோமா, விசுவாசிச்சு இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். எழுந்திருப்போமா தேவ சமூகத்தில், எழுந்திருப்போம். இது எந்த இதுல இருக்கு? மல்கியா 1:2 இதுல இருக்கு பாருங்க. இந்த வசனம் நான் சொன்னேன். மல்கியா 1:2 நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அதற்கு நீங்கள் எங்களை எப்படி சிநேகித்தீர் என்கிறீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், ஏசா யாக்கோபுக்கு சகோதரன் அல்லவோ, ஆகிலும் யாக்கோபை நான் நேசித்தேன், ஏசாவையோ நான் வெறுத்தேன். நீ எப்படி உன்னை கர்த்தர் நேசிக்கிறாருங்கிறத நீ புரிஞ்சுக்கணும்னா, உன் எதிரிய கர்த்தர் எப்படி நடத்தினாருங்கிறத வச்சுக்கிட்டு புரிஞ்சுக்கணும். நமக்கு விரோதமாக எழும்பினவனை கர்த்தர் எப்படி நடத்தினாரு, நமக்கு விரோதமாக எழும்பினவனை எப்படி கர்த்தர் கீழே தள்ளனாரு, நமக்கு விரோதமாக எழும்பின பார்வோனை கர்த்தர் எப்படி சங்காரம் பண்ணாரு, நமக்கு விரோதமாக எழும்பின ஏசாவை எப்படி சமாதானமாக போக வச்சாரு, நமக்கு விரோதமாக எழும்பினதான லாபானை எப்படி கர்த்தர் எச்சரிச்சாருங்கிறத நீ அவங்கள பார்க்கும்போது நீ தெரிஞ்சுக்கணுமா கர்த்தர் என்ன நேசிக்கிறார். நமக்கு எதிராக நடக்கிற சம்பவங்களை வச்சுக்கிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும், கர்த்தர் என் கூட எவ்வளவு நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு பாஷையில் சொல்லணும்னா, நமக்கு விரோதமாக எத்தனையோ பேர் செயல்பட்டாங்க, இன்னைக்கு அவங்கெல்லாம் இல்லை பாருங்க, காணாம போயிட்டாங்க. அதை வச்சு நீ தெரிஞ்சுக்கணும் கர்த்தர் என்னை எவ்வளோ நேசிச்சிருக்கிறார். அல்லேலூயா. அதான் அந்த வசனம், அது மல்கியா 1:2 இருக்கு. நான் உபதியான்னு நினச்சிட்டேன். எல்லா கண்களையும் மூடுவோம் தேவ சமூகத்தில். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, கோடான கோடி ஸ்தோத்திரம். நீங்கள் சொல்லுங்க, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமானவர் என்னோடு கூட இருக்கிறார். ஒருவேளை சிலர் சொல்லுவாங்க, இது பழைய ஏற்பாட்டுங்க, அந்த ஆசீர்வாதம்லாம் உங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்றேன், கலாத்தியருக்கு எழுதும்போது தெளிவாக பவுல் சொல்லுகிறார், ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள்
புறஜாதியாராகிய நமக்கு கிறிஸ்து இயேசுவின் மூலமாக வரும்படி இப்படி ஆயிற்று என்று வசனம் சொல்லுது. அந்த 3 பேருடைய முற்பிதாக்களுடைய ஆசீர்வாதங்கள் ஆவிக்குரிய விதத்தில் உனக்கும் எனக்கும் வரும். கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் வரும். கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ நம்ப வேண்டியது ஒன்னே ஒன்றுதான், கர்த்தருடைய வார்த்தை. அந்த வார்த்தை ஜீவனை கொடுக்கும். அந்த வார்த்தை முளைக்க பண்ணும். அந்த வார்த்தை உன்னை பாதுகாக்கும். அந்த வார்த்தை கர்த்தருக்கு முன்பாக, கர்த்தர் சொல்ற அந்த வார்த்தை உன்னை தலை நிமிர பண்ணும். உன் சத்துருக்களை உனக்கு முன்பாக பணிய வைக்கும். உன் சத்துருக்களை உன்னோடு கூட சமாதானமாய் போக வைக்கும். உன் சத்துருக்கள் தேசத்தில், சபிக்கப்பட்ட தேசத்தில் உன்னை ஆசீர்வாதமாய் மாற்றும். அந்த வார்த்தை உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரத்தை போல மாற்றும். நீ விசுவாசிக்க வேண்டியது வார்த்தை தான். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை மகத்துவம் உள்ளது. ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். அதே சமூகத்தில் எல்லா கண்களையும் மூடுவோம். எங்கள் சர்வ வல்லமை உள்ள தகப்பனே, தருமையான வேலைக்காக உமக்கு நன்றி அப்பா. கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். உடைய வல்லமையுள்ள வார்த்தைகள், மகத்துவமுள்ள வார்த்தைகள், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வார்த்தைகளை நாங்கள் உறுதியாய் பற்றி கொள்ளுகிறோம் ஆண்டவரே. அதை பிடித்து கொண்டு நடக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் போகிற பாதைகளிலே ஆண்டவரே எத்தனையோ எங்கள் மரணத்திற்கு கண்ணிக்கு ஏதுவான காரியங்கள் நடைபெற்றாலும் கூட கர்த்தர் எங்களுக்கு ஜீவனை கொடுத்து பாதுகாக்கிறீர். என் சத்துருக்கள் எங்களுக்கு விரோதமாக எழும்பி ஆலோசனை பண்ணினாலும் கூட கர்த்தர் எங்களை விடுதலையாக்குகிறீர். தேவனாகிய கர்த்தர் நாங்கள் வறட்சியான காலங்களில் கடந்து போகும்போதெல்லாம் எங்களை ஆசீர்வதித்து 100 மடங்கு பலுகு பெருக பண்ணுகிறீர். நீர் எங்களை குறையாக விடவே இல்லை ஆண்டவரே. தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு வந்தது போலவே சுமந்து கொண்டு வந்தீங்கப்பா. உங்கள் அன்பு பெரியது, உங்கள் கிருபை பெரியது. எல்லாவற்றுக்கும் மேலாக உடைய வார்த்தை மகத்துவம் உள்ளது. உடைய வார்த்தை வல்லமை உள்ளது. இந்த வார்த்தை எங்களுக்குள்ளே கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. இந்த திருச்சபை இந்த வார்த்தையில் வசனத்தில் வளரட்டும் அப்பா. நீர் மாத்திரம் மகிமைப்படும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.